ओम सुर्पगणाय नमः, ओम गणेशाय नमः, ओम एकांताय नमः, एकपुत्राय नमः. मुहूर्तத்துக்கு நாய் ஆயிடுச்சு, ஒன்னடிச்சிட்டு வாங்கோ. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே. ரோஜே ரோஜமான சஹன்னோ பகவத்ரதே ஜிதே. கட்டிமல நாளை கட்டாதற சம்பந்தி என்ன சொல்றீங்க? மாப்பிள்ளையோட அப்பாங்கிற முறையில தாலி கட்ட போற வரைக்கும் காத்துட்டு இருந்தேன். இனிமே என்னால பொறுத்துக்க முடியாது. பேசின பணம் எங்கயா? சம்பந்தி சம்பந்தி எதிர்பார்த்த இடத்துல இருந்து பணம் வரல. இன்னும் 2 நாள்ல எப்படியாவது ஏற்பாடு பண்ணி கொடுத்துறேன். தாலி கட்ட சொல்லுங்க, நல்ல நேரம் போய்கிட்டு இருக்கு. பணம் இல்லாதவனுக்கு எல்லாமே கெட்ட நேரம் தான் ஐயா. மோகன் எழுந்துடுற. மாப்பிள்ள நீங்களா சொல்லுங்க மாப்பிள்ள, சொல்லுங்க மாப்பிள்ள. சம்பந்தி சம்பந்தி என் குடும்ப மரத்தையும் உங்க காலடியில வைக்கிறேன். என் பொண்ணுக்கு வாழ்வு கொடுங்க சம்பந்தி. சம்பந்தி இந்த கல்யாணத்தை நடத்த விடுங்க. அப்பா மனுஷன் கிட்ட ஈவர்க்கத்தை எதிர்பார்த்தா அது நியாயம். ஒரு மிருகத்துக்கிட்ட அதை எதிர்பார்க்கறீங்களே. என் பேரு சொல்றது கூட உனக்கு யோகியதை கிடையாதியா? நீ எல்லாம் ஒரு ஆம்பளை, உனக்கு ஒரு கல்யாணம். வரதட்சணை கொடுக்க வக்கீல்ல பேச்சு வேறையா? இதுக்கு மேல இவங்க கூட என்னப்பா பேச்சு? இந்த வாயாடியோட வாழ்க்கை இந்த கல்யாண பந்தல்லையே முடியட்டும். வாங்க போலாம். மிஸ்டர் மோகன் மரியாதையா பேசு. மரியாதையா பேசணும்னு நினைச்சதுனாலதான் மிஸ்டர் மோகன் கூப்பிட்ட. மோகன் கூப்பிட்டு இருப்ப. பாவம், ஊர்ல இருந்து குடும்பத்தோட கல்யாணத்துக்கு வந்திருக்கீங்க. கையில காசு கூட கொண்டு இருக்க மாட்டீங்களே. இருந்து கல்யாணம் முடிஞ்சதும் நல்லா விருந்து சாப்பிட்டுட்டு போங்க. அப்பா ஒரு நிமிஷம் இங்க வாங்க. என்ன பாக்குறீங்க? இந்த கல்யாணத்துக்கு சமையல் வேலை பார்க்க வந்திருக்கிறவரு ஒரு MA பட்டதாரி. நோ வேகன்சி போர்ட பார்த்து சலிச்சு போனவரு ஒரு கிராஜுவேட். இந்த நிலையில இவருக்கு யாராவது பொண்ணு கொடுப்பாங்களா? எப்படிமா கொடுப்பாங்க? MA படிச்சுட்டு இவர் சுயமா சம்பாதிக்கணுங்கிறதுக்காக பாத்திரத்தை தூக்குறாரு. இவனுங்க ஒண்ணுமே படிக்காம ஏமாத்துறாங்க. நீங்க ஏமாத்துறவங்களுக்கு தான் பொண்ணு கொடுப்பீங்க, உழைக்கிறவங்களுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டீங்க. கரெக்ட். ஆம்பளைங்க வரதட்சணை வாங்குற மாதிரி பொம்பளைங்கள வரதட்சணை வாங்குற நிலைமை வந்தா இவனுங்க தங்கச்சிக்கு 5-6 மாப்பிளைய கட்டி வைப்பானுங்க. அவளையும் பாஞ்சாலி ஆக்கிடுவானுங்க. இவனுங்களுக்கு பணம் தான் முக்கியம். அப்பா பொழிச்சு சாப்பிடுற இந்த மாப்பிளை வேணுமா, இல்ல ஊரை அடிச்சு உரையில போடுற இந்த வெங்காய மண்டி மாப்பிளை வேணுமா? நீங்களே முடிவு பண்ணிக்கீங்க. உழைச்சு சாப்பிடுற இந்த மாப்பிளை தான் எனக்கு வேணும். ஒத்துங்க மேலத்தை உட்காந்து வக்கடையா தின்னு விட்டு போங்கயா. போய் உட்காருமா மனவரையில. மாப்பிள போய் உட்காருங்க, உட்காருங்க. ஓம் அக்னியே ஸ்வாஹா அக்னிம் தமேமாம் பிரம்மணே பிரம்மம் தமேமாம். ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஓம் மாங்கல்யம் தந்துநானேன மம ஜீவன ஹேதுனாம் அண்டே வத்ராமி சுபஹே தம் ஜீவன சரதாம் சதம். என்ன பொறுத்த வரைக்கும் கண்ணு இல்லாதவன் குருட இல்ல, படிக்காதவன் தான் குருட. அப்போ MA BA 2 கண்ணு இருக்கிற ஆம்பளை கட்டிக்குவேல? ஆமாண்டி. எனக்கு வரப்போற பட்டதாரி இந்நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரோ? என்ன தம்பி செவுத்துல சாணி தட்டியா? அப்பா அப்பா ஆள வந்தார் பேரை காப்பாத்த வேணாமா? அதான் சித்தப்பா பேரு ஆள வந்தார் இல்லடா, வீரபாண்டி.
ஆள வந்தாருதான். இல்லடா வீரபாண்டி. ஆள வந்தாருதானா? வீரபாண்டிங்க. ஆள வந்தாருதான். வீரபாண்டி. ஆள வந்தாருதான். ஆள வந்தாருதான். வீரபாண்டி. ஆள வந்தாருதான். வீரபாண்டி. கண்டுபிடிக்கிறீங்க? அப்பா உன் பேர் ஆள வந்தாருதானே? ஏய் சித்தப்பா, உன் பேரு வீரபாண்டி இல்ல? இல்லடா. ஏன்டா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு எங்க அப்பா வச்ச பேரு ஆள வந்தாரு, அம்மா வச்ச பேரு வீரபாண்டி. இப்படி ரெண்டு பேரை சொன்னா உனக்கு ரெண்டு அப்பாவான்னு ஊர்ல இருக்கவங்க கிண்டல் பண்றான்ல. அப்பா ரெண்டு பேருன்னு சொல்ல வேண்டியது தானே? அப்பா ஒண்ணு பேரு ரெண்டுன்னு சொல்ல வேண்டியது தானே? ஆமா சொல்லிக்கலாம்ல. ஏன்டா சொல்லல? அவனுக்கு தான் அறிவே இல்லையே. நீ தான் அவனை பள்ளிக்கூடத்துக்கே அனுப்பலையே. படிக்கலன்னு என்னப்பா? அப்பா எனக்கு அண்ணனுக்கும் ஒரே பொண்ணை கல்யாணம் பண்ணி வைங்க. ஒரு பொண்ணா? அடே குடும்பத்துக்குள்ள குழப்பம் வந்துடும். நான் பிறக்கும் போதே கடவனா பிறந்துட்டேன், அதுக்காக அண்ணன் இல்லேன்னு ஆயிடுமா? உனக்கு என்னடா அவசரம்? எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. கூட பிறக்காட்டி நீ அண்ணன் தானே, நீ கேக்குறது நியாயம் தான். கல்யாணம் பண்ண வைக்கிறேன். நான் எதிர்பார்க்கிற தீரம் படமா வரணும். இன்னல் குடி, உனக்குத்தான் எந்த புருஷன் பஞ்சாதி சந்தோஷமா இருந்தாலும் பிடிக்காத, அப்புறம் எதுக்கு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்? இவ சந்தோஷமா இருக்குவா கல்யாணம் பண்ண வைக்கிறேன். எனக்கு பணம் வேணுமே. உன் குணத்தை பத்தி சுத்து வட்டாரத்துல இருக்க அத்தனை கிராமத்துக்கும் தெரியும். எவன் உன் பையனுக்கு பொண்ணு கொடுப்பான்? அதுக்கு தான் பட்டணத்துல போய் பொண்ணு கொண்டாட போறேன். பட்டணத்துக்கே போய் நேரம் அடிக்க போறியா? அது சரி. ஐயா, எனக்கு பொண்டாட்டி பட்டணத்துக்கு வர போறான். இப்பவே இந்த விஷயத்தை படிக்காத பட்டிக்காத மல்லீசத்தை சொல்லிட்டு வந்துடுறேன். இந்த மல்லீஸ்வரி, இந்த பொறிக்கு பசங்க என்ன சொல்லிட்டு போறானுங்க? கிண்டல் பண்றாங்க. என் கழுத்துல தாலி இருந்தா இப்படி எல்லாம் பேசுவானுங்களா? உடனடியா உங்க அப்பாட்ட சொல்லி உனக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். அப்ப நீங்க யார கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? பட்டணத்து பொண்ணு. மல்லீஸ்வரி, என்ன நீ கல்யாணம் பண்ணிட்டா கூட சந்தோஷமா இருக்க முடியாது. எங்க ஆத்தா குணம் உனக்கு தெரியும்ல, அவளுக்கு பணம் ஒரு கண்ணுன்னா புருஷன் கொண்டாடி சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு நினைக்கிற குணம் இன்னொரு கண்ணு. ஆத்தாளுக்கு மருமகளா வந்தா நீ தான் கண் கலங்கணும். அதனால உங்க அப்பா சொல்ற பையனை நீ கல்யாணம் பண்ணிக்க, ஆத்தா சொல்ற பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்ன வீட்டு வரைக்கும் துணைக்கு வரட்டா? அதெல்லாம் ஒண்ணும் வேணும். சரி, நான் வரேன். ஐயா போறீங்க தலையா? நீ பேசாதயா. தங்கச்சி, ஒரு சமாச்சாரம் கேள்விப்பட்டேன், உண்மையா? உன் மகனுக்கு வேற இடத்துல பொண்ணு பாக்குறியாமே. என் மகன் இருக்கிறது உனக்கு மறந்து போச்சா? எனக்கு ஒரு பணம் பெருசு இல்ல, பணம் தான் பெருசு. ரொக்கமா 10,000, 15 பவுன் நகை இருந்தா பேசு, இல்லைன்னா போ. கூட பிறந்தவனை விட பணம் தான் உனக்கு பெருசா போச்சா? சங்கிலி எப்படியா? பெரிய சங்கிலி முருக மாதிரி நின்னு பேசிக்கிட்டு இருக்க. இந்த ஆறுமுகத்தை பத்தி தெரியுமில்ல? என் பேச்சை மீறி ஊருக்குள்ள உன் மகனுக்கு எவனாவது பொண்ணு கொடுத்தா அவன் தலைய சீவிடுவேன். சீவி முதல்ல சீப்படுத்து உன் தலைய சீவியா? சீவுறது இல்லையா, அள்ளி முடியறது. கொண்டாட்டி பின்னாடி நிக்கிற உனக்கெல்லாம் ஒரு பேச்சு. அருவாவை தீட்டி வைக்கிறேன். இன்னல் குடி, வந்து போறவன்லாம் என்ன கேவலமா நினைக்கிறான். நாளையில இருந்து முன்னால வந்து நிக்கட்டுமா? பின்னாலேயே போதும். அதோ மாமா ஏன் கோபமா போறாரு? இதெல்லாம் வஞ்சியா? இல்லடா, அவர் பொண்ணு நீ கல்யாணம் கிடைக்கலையா, அதான் கோவமா போறாரு. அதோ நான் பட்டணத்துக்கு போயிட்டு வரேன். எதுக்குடா? அங்க சின்ன மதிவான இருக்கான்ல, வளர்த்து கடலாசி போட்டுருக்கான். ஏய், பட்டணத்துக்கு எல்லாம் போகாதரா. ஏன்பா? வாங்க வைக்கலையா? வாங்க. யோ என்னையா, ஊஞ்சல்ல நானே உட்கார்ந்தது இல்ல, நீ உட்கார்ந்துட்ட. பின்ன ஊஞ்சல் மேல நிக்கவா முடியும்? வைக்கல் தானே உட்கார்ந்தா என்ன, பேசாம இருக்கிறேன். யோ, உங்க புருஷன் உங்க எதிரில பேசுற அளவுக்கு வளர்ந்துட்டாரா? அவர் கிடைக்காரு. அந்த கேஸ் விஷயம் என்னாச்சு? இன்னைக்கு நான் மெட்ராஸ் போறேன். எப்படியும் உங்க நிலம் உங்க கைக்கு வந்துடும், கவலைப்படாது. அது எங்க நிலம் இல்ல, பாவம் ஒரு ஏழை விவசாய நிலம். இவ அவங்கிட்ட வட்டி மேல வட்டி போட்டு அவன் நிலத்தை அவங்கிட்ட இருந்து புடுங்கிக்கிற பாக்குறா. இந்த ஆளு பக்கத்துல இருந்தா சுப்ரீம் கோர்ட்ல கூட நம்ம கேஸ் ஜெயிக்காது. ஆமா, ஏற்கனவே ஒரு சைக்கிள் கேஸ், அதுலயே ஜெயிக்க முடியல. உன்னை பத்தி எனக்கு தெரியாதாக்கும். பையனுக்கு ஏதோ கல்யாண ஏற்பாடு நடக்கிறா போல இருக்கு. உங்க வீட்டுல ஏதாச்சும் பொண்ணு இருக்கு? இருந்துச்சு. 20 வயசுல ஒரு பொண்ணு இருந்துச்சு. 20,000 ரூபாய் சீதனம் கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சேன். 23 வயசுல ஒரு பொண்ணு இருந்துச்சு. 23,000 ரூபாய் சீதனம் கொடுத்து அனுப்பி வச்சேன். 25 வயசுல ஒரு பொண்ணு இருந்துச்சு. 25,000 ரூபாய் சீதனம் கொடுத்து தள்ளி விட்டுட்டேன். 50 வயசுல ஒரு பொண்ணு இருக்குமா? அதே வயசுல தான் நானும் உன்னை தேடிக்கிட்டு. வல்லவனுக்கு வல்லவன் போல் இருக்கு. பையன் சிரிக்கிறான், பையனுக்கு புடிச்சு போச்சு சிரிக்கிறான். சும்மா வைக்கலையா? நீங்க பட்டத்துக்கு போறீங்கல்ல, அங்கேயே ஒரு நல்ல பொண்ணை பாத்துருங்க. நல்ல பொண்ணுங்க நிறைய இருக்குதுங்க, ஆனா படிச்ச பையனா கேட்பாங்களே. போய் சொல்ல வேண்டியதானே. பையனுடைய பேர் என்ன? மதியழகன். ஊரு உள்ளகாடு. அப்பன் பேரு ஆழவன் தான். ஆக MA மதியழகன். அதை அப்படியே திருப்பி போட்டா என்ன வரும்? பையனுடைய முதுகு வரும். எனக்கு கோபம் வரும். MA மதியழகனை புரட்சி போட்டா மதியழகன் MA. பையன் MA பட்டதாரின்னு சொல்லி கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன். வைக்கலையா? முடிச்சிருங்க. முடிக்கிறேன். கண்ணா, நான் திரும்பி வரதுக்குள்ள கையெழுத்து போட கத்துக்க. கட்ட வரல மறந்துறேன். அதோ பொய் சொல்ல மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல.
டேய் 1000 பொய்ய சொல்லியாவது இந்த கல்யாணத்தை நடத்தியே தீர்வேன். வர்றவன் என்ன கேவலமா பேச மாட்டாரா? நான் பட்டத்துக்கு போய் அது எப்படி இருக்குன்னா தெரிஞ்சுட்டு வர வேண்டாமா? சரி சரி போய் தொலை. வரேன்பா. அப்பா இப்பயாவது என்ன பட்டணம் போக விட்டீங்களே. மதி எப்படி ஊர்ல இருந்து வந்த? உன் கடதாசி வந்துச்சுல்ல, பாத்துனே வந்துட்டேன்ல. ஆமா, உங்க அம்மா எப்படி அவளை தனியா விட்டாங்க? எனக்கு பட்டணத்துல பொண்ணு பாத்துருக்காங்கல்ல, அதான் பட்டணத்தை சுத்தி பார்க்கலாம். நீ பட்டணத்து பொண்ணை கட்டிக்கிட்டாதான் உனக்கு கொஞ்சமாவது நாகரிகம் வரும். பட்டணத்துல எந்த இடத்துல எனக்கு சுத்தி காட்ட போற? உனக்கு A to Z வரைக்கும் சுத்தி காட்டுறேன். ஆமா, A to Zனா அண்ணா சமாதியில இருந்து வண்டலூர் ஜூ வரைக்கும் அர்த்தம். ஆமா, இது ஏன் என்ன கவுத்து போடுது? பட்டணத்துல கவுக்குற வேலை அதிகம், அதனாலதான் அதுவும் கவுக்குது. எதுக்கும் ஜாகிரதையா இரு. பட்டணத்துல முதல்ல எந்த இடத்தை காட்ட போற? பட்டணத்துல சொர்க்க வாசல்னா என்ன தெரியுமா? தெரியல. டிஸ்கோ டான்ஸ் நடக்கிற இடம். என்னடா அது? டிஸ்கோ நம்ம தமிழ் பண்பாடு தெம்மாங்கு பாட்டு என்னடா ஆச்சு? மறந்து போச்சு. டேய், இப்பதான் யாரும் ரசிக்கிறது இல்ல அப்படி நீங்க நினைக்கிறீங்க? இப்ப சொல்றேன், நான் தெம்மாங்கு பாட்டு பாடி ஆடி காட்டுறேன். ஏறு குடிச்சவே ஏத்த இறச்சவே எட்டு கட்ட சுதி எடுத்து மெட்டு கட்டி படிச்சவே கேளுங்கடா நாம் பாடு தெம்பாண்டி பாட்ட முப்பாட்டம் பாடுனத தென்றலிடம் கேட்ட கேளுங்க என் பாட்ட பாருங்க பண்பாட்ட தாளம் மாறாம தமிழும் கட்டு போகாம பாடுவேன் தெம்மாங்குதா பாடுனா வீசும் மண்பாசன பாண்டிய நாட்டு பண்பாசன மதுர மல்லி பூவாசன கேளுங்க என் பாட்ட பாருங்க பண்பாட்ட தாளம் மாறாம தமிழும் கட்டு போகாம பாடுவேன் தெம்மாங்குதா பாடுனா வீசும் மண்பாசன பாண்டிய நாட்டு பண்பாசன மதுர மல்லி பூவாசன ஆட்டங்க போட்டாலும் பாட்டுங்க படிச்சாலும் ஆடையோ விலகாம அங்கமெல்லாம் தெரியாம ஆடுவா தமிழச்சிதான் ஆட்டங்க போட்டாலும் பாட்டுங்க படிச்சாலும் ஆடையோ விலகாம அங்கமெல்லாம் தெரியாம ஆடுவா தமிழச்சிதான் நீங்கதான் பாதி நிர்வாணமா ஆடுனா பெண்ணின் இனமாகுமா எனக்கே இருக்கு அவமானமா கேளுங்க எம்பாட்ட பாருங்க பண்பாட்ட தாளம் மாறாம தமிழும் கெட்டு போகாம பாடுவேன் தெம்மாங்குதா பாடுனா வீசும் மண்வாசன பாண்டிய நாட்டு பண்பாசன மதுர மல்லி பூவாசன
நாளையும் தான் பிட்டாச்சு மனமும் போயாச்சு மிருகங்களா ஆயாச்சு நாடுதான் முன்னேறுமா நீங்க எல்லாம் கெட்டாச்சு நாளையும் தான் பிட்டாச்சு மனமும் போயாச்சு மிருகங்களா ஆயாச்சு நாடுதான் முன்னேறுமா கூச்சல போட்ட சங்கீதமா கூட்டமா குதிச்சா சதிராகுமா நகரம் நரகம் என்றாகுமா கேளுங்க என் பாட்ட பாருங்க பண்பாட்ட தாளமும் மாறாம தமிழும் கெட்டு போகாம பாடுவேன் தெம்மாங்குதா பாடுன வீசும் மண்ணாசன பாண்டிய நாட்டு பண்டாசன மதுர மல்லி பூவாசன ஆசையா விளக்கணும் ஊத்தி வளர்த்த குடும்பம் எல்லாம் போச்சு. டேய் கவலைப்படாதா, இப்பதான் லட்சணமா இருக்க. சரி சரி வேட்டி அவரு வேண்டாம். ஏய் குடுமிக்கு வேட்டி ஓகே, இந்த கிராப்புக்கு பேண்ட் தான்டா கரெக்ட். என்னோட பேண்ட் நிறைய உள்ள இருக்கு, எடுத்து மாட்டிக்கோ. மாட்டிக்கிட்டு எங்க போறது? மாட்டிக்கிட்டு பஸ் ஸ்டாண்ட் போ. மெட்ராஸ்ல பல பேரோட தலையெழுத்து பஸ் ஸ்டாண்ட் தான் மாத்துது. என்னடி இது இன்னும் பஸ் காணும்? வர டைம் ஆச்சுடி. நேற்று இவர் தானே தமிழ் பண்பாட்டை பத்தி பாடுகிறாரு. அவர் குடும்பம் என்னாச்சு? சில பேர் தமிழை காப்பாத்த தலையை கொடுக்கறது உயிரை கொடுக்கறதுன்னு சொல்றாங்கல்ல, அது போல இவர் முடிய கொடுத்துட்டார் போல இருக்கு. ஏய் பொண்ணு தனியா போனா இடிப்ப, இப்ப பஸ் ஸ்டாண்ட்ல நிக்குத, இடிக்க முடியுமா? பஸ்ல வர பொண்ணையே இடிப்பேன், இது பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிற பொண்ணு. சிட்டிக்க போற நேரத்தை இடிச்சுட்டு வந்துருவேன். என்ன இப்படி பக்கத்துல வந்து நிக்கிறேன்? இல்லம்மா, பெண்கள் சம உரிமை மட்டும் கேக்குறீங்க, சமமா வந்து நின்னா என்ன தப்பா? அடுத்து கையெடு. வெளியே போடுறேன் உள்ள ஊருக்கு அனுப்பதான். ஏன் ட்ரிப்ளிகேன்ல ஒரு ரூம் எடுத்து கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கேன். என் கௌரவத்தை குழி தோண்டி போச்சுட்டிய. நான் என்ன பண்ணேன்? ஜாம்பஜார் ரவுடியை போய் அடிச்சுட்டேடா. நான் இந்த ஊர்ல வாழணுமா வேணாமா? முதல்ல ஊரை விட்டு போ. உன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு போடா. அப்படியா? நான் இப்படியே ஊருக்கு போனா எப்படி இருக்கும்? நெல்லு தூத்துறேன். எந்த வேலை பார்க்க விடுறியோ இல்லையோ, இந்த வேலையை பார்க்க விடுறேன். ஒழுங்க வேலையை பாரு. பாக்குறேன். ஒரு இசையில வேலை பார்த்தா வேலை கஷ்டமே தெரியாது. ஆபீசர் வர்றாரு. நீ கிராமத்துல ஏழைங்களை ஏமாத்தி 5-10 கொடுத்து நிலத்தை வாங்குறியே, அது அரசாங்கத்துக்கு தெரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் குல்லா போட்டு ஒரு ஆபீசர் வர்றாரு. டண்டன கிடி நக்கிடி நக்கிடி டண்டன கிடி நக்கிடி நக்கிடி.
வாங்க உட்காருங்க. வந்த உடனே ஆபீசரையே கவுச்சிட்டியே. ஏன் சார் கீழே பாக்குறது இல்லையா? உட்காருங்க. ஐயா சோடா வேணுமா பீடா வேணுமா? அவர் சோடாவும் குடிக்க மாட்டாரு, பீடாவும் போட மாட்டாரு. சோடியம் குடுமி சும்மா ஆடாது. நான் வந்து கோழி குழம்பு வைக்கிறேன், இன்னும் சாப்பிட்டு போங்க. ஐசு ஐசு அதெல்லாம் நான் சாப்பிடுறது இல்ல. சாப்பிடுறது இல்லையா? இந்த குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. யார் நீ? ஆத்தா என்ன தெரியலையா? நான் தான் மதி. ஆத்தாவா? இது என்ன மெட்ராஸ் பாஷையா இல்ல வேற ஒரு பாஷையா? சும்மா இருங்க, நம்ம பையன். எங்கடா குடுமே? ஒத்திக்க வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். இல்லப்பா பட்டணத்துல வெட்டிக்கல. வெட்டிட்டாங்களா? பட்டணத்து பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிருக்கீங்களா? அதனாலதான் குடுமையெல்லாம் வெட்டி பேண்ட் எல்லாம் போட்டா இனிமேல் இப்படிதான் பட்டினது ஒரு வகைக்கு நல்லதுதான். இல்லைன்னா ஏதாவது சண்டை வந்துச்சுன்னா பொண்டாட்டிங்க புருஷனுக்கு குடுமையில பிடிக்காதுங்க. அதனாலதான் நான் ஆரம்பத்திலேயே வெட்டிட்டேன். சும்மா இருங்க, நீவா சாப்பிட. ஏய் ஒத்திக்கல இருக்க முடி பத்திரம் ஏதாவது சவுறு முடி செய்யலாம். தண்ட நக்கடி 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 தண்ட நக்கடி நக்கடி நக்கடி. ஏன்பா குப்புற, உன் பொண்ணு பீர்க்கங்கா மாதிரி வளர்ந்துருக்கிறா, நீ வெண்டைக்காய் மாதிரி வளவளன்னு பேசுற. ஒரு கத்திரிக்காய் மாதிரி குட்டியாவோ இல்ல முருங்காய் மாதிரி நெட்டையாவோ சட்டு புட்டுன்னு ஒரு மாப்பிளைய பார்க்க கூடாது? ஏ மாமா, நீங்க கோட்டுக்கு போறீங்களா இல்ல காய்கறி கடைக்கு போறீங்களா? என்ன பண்ண சொல்லிட்டு தெரியப்பா, பொண்ணு பயந்துக்க. இங்க பாருப்பா, இவன் BA பாஸ் பண்ணிட்டா, இவனை விட அதிகமா படிச்ச மாப்பிளையை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்ற. அப்படிப்பட்ட மாப்பிள்ளை கிட்ட போனா அவன் காரை கொடு, வீட்டை கொடு, ஸ்கூட்டரை கொண்டா அப்படிங்கிறான். ஆமா மாமா, எனக்கு வரப்போறவரு அட்லீஸ்ட் ஒரு MA படிச்சிருக்க வேண்டாமா? என் கைவசம் ஒரு மாப்பிள்ளை இருக்கான். சப்ஜாடா கோழி அமுக்கிற மாதிரி அமைக்கிடுவோமா? எங்க இருக்கா? எங்க கிராமத்துல தான். பேரு மதியழகன் MA. MA மதியழகன். என்னவா? ஏன் படிக்க கூடாதா? ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்காமா, பெரிய இடம். எக்கச்சக்கமா கேட்பாங்களேப்பா. அதெல்லாம் நீ ஒண்ணும் கவலைப்படாத. நான் சொல்ற மாதிரி ஒரு போடு போட்ட அந்த இடத்தையே பேசி முடிச்சிடலாம். எப்படி? அவங்க வீட்டுல யாருமே படிச்சது இல்ல. மாப்பிள்ளை அவர் நீங்களா? அவங்க வீட்டுல 20,000 கூட 30,000 கூட கேட்டா அதை என்னால கொடுக்க முடியுமா? உன்னால கொடுக்க முடியாதுன்னு எனக்கு நல்லா புரியுதுப்பா. எப்படி சொன்னேன் தெரியுமா? இதோ இங்க கிடக்கிற நாற்காலியை வச்சு சொன்னேன். இத பாரு, இந்த கல்யாணம் நடக்கணும்னா ஒரே ஒரு பொய் சொன்னா போதும். பொய்யா? ஆமா, உன் பொண்ணு படிக்கவே இல்லைன்னு சொல்லணும். எப்படி சொல்லணும்? விஷயம் இருக்க, படிச்ச பொண்ணு மருமகளா வந்துட்டா எங்க மாப்பிளைய பிரிச்சு தனியா கூட்டிக்கிட்டு போயிடுவாளோன்னு அந்த வீட்டுல இருக்கிறவங்க பயப்படுறாங்க. அதனால எதுக்குமே உதவாத உன் BA டிகிரியை மறைச்சு வச்சுட்டு மருமகளா போ. எந்த அப்பனும் பொண்ணை பார்த்து சொல்லக்கூடாத வார்த்தையை சொல்றேன். இந்த கல்யாணத்துக்காக ஒரே ஒரு பொய்யை மட்டும் சொல்லுமா. சொல்லுமா, சொல்லு. சரி, நான் போய் சொல்றேன். ஏண்டா, எனக்கு வரப்போறவரு என்னை விட அதிகம் படிச்சவரு, MA வாச்சே. அப்பா, இருக்கிறத இல்லன்னு இல்லாத இருக்குன்னு சொல்லிவிட்டேன். சும்மா சொல்லப்படாது. அரசியல் நமக்கு பெரிய எதிர்காலமே இருக்கு. உங்க வீட்டுக்கு வைக்கலையா? கடலாஸ் போட்டிருக்காரு. ஆமா, அர்த்தத்துல உனக்கு முழு சம்பளம் தர்றாங்களா பாதி சம்பளம் தர்றாங்களா? எது கேக்குற? இல்ல வீட்டுல கொண்டு போய் கொடுக்க வேண்டிய கருதாச்சியே பாதி வழியே கொடுத்துட்டு போறீங்களேன்னு கேட்டேன். நீ கேள்வி வேற கேக்குறியா? அர்த்தத்துல வேலை செய்யறவங்க கேள்விதான் கேட்க முடியும். வரல எது தர போறீங்க? போயிட்டே இருப்பாரு. ஏய் இங்கே இரு, இந்த கருதாச்சிய வீட்டுல கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். இங்கே இருக்கா? போடாங்க தலையா, வாசல்ல உட்காந்துக்கிட்டு எதுக்காக அறுவாடு திட்டிக்கிட்டு இருக்க? இந்த வீட்டுக்கு என் மகனை தவிர வேற யாரும் மருமகளா வரக்கூடாதுன்னு தான் தீட்டிக்கிட்டு இருக்கேன். கத்திய தீட்டாதே புத்திய தீட்டுன்னு பேரறிஞர் சொல்லியிருக்காரு, தெரியுமா உனக்கு? வக்கீலையா கடுதாசி எழுதியிருக்காரு. என்ன விஷயமா? விஷயமாக்க படிங்க. ஒண்ணுக்குன்னு உங்க அண்ணன் காதுல விழுந்துச்சு, மனங்காய் சீவிர மாதிரி சீவிடுவான். அதுக்கு என்னப்பா பண்றது? ஒண்ணு செய்வோம். வக்கீலு பொண்ணுன்னு எழுதியிருக்க இடத்துல எல்லாம் நான் கேஸ்ன்னு படிக்கிறேன், நீங்க புரிஞ்சுக்குங்க. புரிஞ்சுக்கிறோம் புரிஞ்சுக்கிறோம். ஏய், என்ன புரிஞ்சுக்குவீங்க? ஒண்ணு இல்ல, பட்டணத்துல இருந்து வக்கீலு கேஸ் விஷயமா லெட்டர் எழுதியிருக்கிறாரு, அதை நான் படிக்கிறேன், நீங்க புரிஞ்சுக்குங்கன்னு சொன்னேன். வாங்க உள்ள போய் படிங்க. ஏய், இங்கேயே படி, நானும் இந்த கேஸ புரிஞ்சுக்கிறேன். படி படி. ஏமாத்தம் போட்டுருக்க. அன்புள்ள ஆளவந்தார் அவர்களுக்கு வக்கீல் எழுதியது. நமஸ்காரம் நமஸ்காரம். இங்கு கேஸை பார்த்தேன். கேஸ் மிகவும் நன்றாக இருந்தது. இந்த கேஸை வைத்து குடும்பம் நடத்தலாம். ஓ, துப்பு கட்ட பயலா இருக்கிய. கேஸை வச்சு குடும்பம் நடத்த போறியா? கேஸ்ல வர்ற வருமானத்தை வச்சு குடும்பம் நடத்த போறோம்னு சொல்றோம். போறாங்க தலையா, உனக்கு ஒண்ணும் புரியாது. சும்மா இரு.
மேல படி. மேல அதான் எழுதியிருக்கு. அன்புள்ள ஆளவந்தார் அவர்களுக்கு வக்கீல் எழுதியது நமஸ்காரம். கையில என்ன இருக்கு தெரியுமா? விரலு. ஓட்டன்னா ஒழுங்கா படி. கேஸை பார்ப்பதற்கு அடுத்த ரயிலில் உடனே புறப்பட்டு வரவும். கேஸ வக்கீல் பாப்பான், நீ என்ன பார்க்க போற? அறிவு இருக்கா மாமா? கட்டிக்க போறோம், நான் போய் பார்க்க போறோமா? கட்டிக்க போறியா? என்னென்ன நிலவுக்குள்ள நம்ம கைக்கு வந்துச்சுன்னா அவன் தலையில தானே கட்ட போறோம். ஓ, அத சொல்றியா? மூத்தவனாய் இருக்கும் போது எல்லா நேரத்தையும் இவனுக்கு எழுதி வச்சு அப்படி எனக்கு பங்கு வேண்டாமா? ஏன்டா அடிச்சுக்கிறீங்க? ஆளுக்கு ஒரு பக்கமா விழுந்துட்டு போங்க. தம்பிக்கு ஒரு கேஸ புடிச்சு கொடுத்துருங்க, அது மாதிரி எனக்கு ஒரு கேஸ் புடிச்சு கொடுங்க. இல்லன்னா தம்பி கேஸ நான் புடிச்சிருவேன். ஐயே, வர வர நம்ம குடும்பம் முறகட்ட குடும்பம் ஆகிட்டு இருக்கு. ஏய், ஏன்டா அவசரப்படுற? உனக்கு ஒரு கேஸ புடிச்சு கொடுத்துறேன். ஓ, அவன் தான் கேஸ் தவிக்கிறான்ல, ஒரு கேஸ் புடிச்சு குடியா. ரொம்ப விவரமான ஆளு. அவனே ரூட்டை கிளியர் பண்ணிட்டான். அடுத்த ரயிலே நாமெல்லாம் புறப்படுறோம். பொண்ணு அலங்காரம் பண்ணிட்டு இருக்கு, இப்ப வந்துடும். ஏன் அவசரம் மாதிரி கத்துற? எங்க சித்தப்பா பணத்தை தொட்டு தொட்டு பாக்குறாரு. அப்படியே அமுச்சிட்டாலும் அமுச்சிடுவாரு. நடுமத்துல வைங்க. இந்த கல்யாணம் நடக்குமா? நடக்கும். நடத்தி காட்டுறேன். எங்க அம்மாவை கவுத்தி காட்டுறேன். கூமுட்ட தலையா, அங்க என்ன சாஞ்சிக்கிட்டு இருக்க? இந்த பக்கம் வாயா, வா. பொண்ணு இன்னும் 5 நிமிஷத்துல வந்துடும். பொண்ணு வர்றதுக்கு முன்னால நாம பேச வேண்டியதெல்லாம் பேசிடுவோமா? நீங்க என்ன பேசுறது? நானே பேசிக்கிறேன். வைக்கலையா, நான் சொன்னபடி எல்லாம் நீங்க சொல்லிட்டீங்களா? ஓ, சொல்லிட்டேனே. ஆனா அதுல ஒரு திருத்தம். ஒரு திருத்தமும் வரக்கூடாது. நீங்க என்ன அவர்கிட்ட பேசுறது? வைக்கலையா, என்ன திருத்தம் நீங்க சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, ரொக்கமா 15,000 தான் கொடுக்க முடியுங்கிறாரு. 15,000 பத்தாது, 20,000 கொடுக்கணும். சொல்லுங்க. 15 போதும். அப்புறம் அந்த நகை விஷயத்துல 15க்கு பதிலா 10 போடுறேங்கிறாரு. 10 போடுறாரா? இவர் என்ன வைத்தியரா? 15 வேணும். பேசாம இருங்க. 10 போதும். அம்மாவே சொல்லிட்டாங்க. எங்க சித்தப்பா வெறும் பல்பு, எங்க அம்மா சுத்தி. இது ஒரு வயது சும்மாறட. மாமா வா, இவங்க காலெல்லாம் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. முதல்ல இங்க விழு. இவங்கதான் மாப்பிள்ளையோட மம்மி, அது வெறும் டம்மி. இவங்க கால்ல விழுந்தா எல்லார் காலையும் விழுந்தா மாதிரி. இந்த குடும்பமே இவங்க காலில் தான் நிக்குது. அவ்வளவு பெரிய கால். மாப்பிள்ளைய நல்லா பாத்துக்க. மாமா, கொஞ்சம் இப்படி வரீங்களா? ஏமா, எதுக்கு? மாப்பிள்ளைய பிடிக்கலையா? மதியழகன் எம்ஏ மதியழகன். மாமா, வரீங்களா? ஏதோ குழப்பம் போல இருக்கு. என்ன பண்ண போறேனோ? அத்தா, என்னது? அப்பா, புண்ணியப்பா வக்கீல கூட்டி போகுது. எதுக்குமா திடீர்னு உள்ள கூப்பிட்ட? மாப்பிள்ளைய பிடிக்கலையா? ஐயோ, அவரை ஏற்கனவே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஏற்கனவே வா. அவர் குடும்பம் வச்சதுல இருந்து கிளாப் வச்ச வரைக்கும் எனக்கு தெரியும். அப்ப அவன் மேல உனக்கு நல்ல அபிப்பிராயம் சொல்லு. எஸ், அவர் நல்லா பாடுவாரு, நல்லதுக்காக போராடுவாரு. எம்ஏ விஷயம் நீங்க சொல்லிதானே எனக்கு தெரியும். அவர் எம்ஏ தானே படிச்சிருக்காரு. எவன் சொன்னது? இல்ல, மதியழகன் எம்ஏ மதியழகன். அப்ப உனக்கு பூர்ண சம்மதம் சொல்லு. வாங்க வாங்க, வலது காலை எடுத்து வச்சு வாங்க. ஆரத்தி கொண்டாங்க, திருஷ்டி கழிக்கணும். மாயா வக்கீலு, இப்படி மாமா அங்க போய் நெல்லு. என்னையா வக்கீலு? எங்க ஆரத்தியை கொண்டாட சொன்னா அறுவாடை கொண்டாந்து இருக்கீங்க. பாரு, என் மகளுக்கும் கல்யாண பொண்ணுக்கும் குறைஞ்சது 6 வித்தியாசம் இருக்கு. சொல்லு பாக்கலாம். ஏங்க, இது என்ன பூதத்துல வர போட்டியா? குடும்பங்க. சொல்லியானா? சொல்றேன். இவங்க அப்பா வேற, அவங்க அப்பா வேற, ஒரு வித்தியாசம். சரியா போச்சா? இவங்க அம்மா வேற, அவங்க அம்மா வேற, 2வது வித்தியாசம். சரியா போச்சா? என் கையில அருவா இருக்கு, உன் கையில அருவா இல்ல. இன்னொரு வித்தியாசமா, உன் கழுத்தை நறுக்கி. ஏங்க, இது என்ன கழுத்தா இல்ல கத்திரிக்காயா? அவன் இப்படித்தான் வெட்டுவேன் வெட்டுவேன்னு சொல்லுவான், வெட்ட மாட்டான். பீலா விடுறான். கோடாங்கி பீலா, உன்னைத்தாயா முதல்ல வெட்டணும். வாங்க. வாசத்தோட கூப்பிடறாருல, பக்கத்துல வந்து நில்லுங்களேன். சும்மா இருங்க. 6 வித்தியாசம் தானே. நான் சொல்றேன் கேளு. இப்ப பணக்கார பொண்ணு, உன் பொண்ணு பரம ஏழை. இப்ப 15 ரூபாய் நகை போட்டு வந்தா உன் பொண்ணுகிட்ட நகையே கிடையாது. இப்ப 10,000 ரூபாய் பணம் கொண்டு வந்தா உன் பொண்ணுகிட்ட பணமே இல்ல. பனாரஸ் அது சின்னால பட்டு. 4 பட்டாளம் இது பட்டு. 5 கிராப்பு நீ குடிமி. ஏங்க கோவப்படுறீங்க? ஒரு முக்கியமான வித்தியாசத்தை விட்டுட்டீங்க போல இருக்கு. 2 பொண்ணுங்களையும் நல்லா உத்து பாருங்க. அந்த பொண்ணுக்கு இருக்கிறது உங்க பொண்ணுக்கு இல்ல. என்னையா சொல்றேன்? அதுக்கு கழுத்துல தாலி இருக்குது, இதுக்கு இல்லன்னு சொல்ல வந்தேன். எது கேட்டாலும் சும்மா சத்தம் விடாதீங்கப்பா. பாவம், புதுசா வந்த அக்கா இவ்வளவு நல்லா இருக்காங்க. இவங்க வாழ்க்கையாவது சந்தோஷமா இருக்கட்டும். அக்கா உள்ள வாங்க. ஆமா, நீங்களும் வாங்க.
எனக்கு நேரம் வரும், அப்ப பேசிக்கிறேன். ஆக நான் வந்த வேலை நல்லபடியா முடிஞ்சு போச்சு. அப்ப நான் வத்துமா? ஏன் சம்சாரம்? இன்னல்குடி ஒரு நிமிஷம். இதுவரைக்கும் நான் சொன்னதை கேட்கல, இப்பவாவது கேள. சரி சொல்லி தரங்க. நம்ம பையன் பிறந்ததுக்கு அப்புறம் உனக்கு எனக்கு தாம்பத்திய உறவே கூடாது, அதையும் மீறி தாம்பத்திய உறவை வச்சுக்கிட்டா உன் உயிருக்கே ஆபத்துன்னு டாக்டர் சொன்னார். அதுவே உன் மனசுல பெரிய பாதிப்பை உண்டாக்கிடுச்சு. அன்னையில இருந்து நீயும் நானும் சந்தோஷமா இருக்க முடியல. எந்த புருஷன் புஞ்சாதி சந்தோஷமா இருந்தாலும் உனக்கு பிடிக்கல. அதுக்கு என்ன இப்போ? மின்னல்குடி, வாழ வந்த மருமகளையாவது சந்தோஷமா வாழ விடு. அவங்க வகுத்தறிச்சல கொட்டிக்காத. எங்களுக்கு எல்லாம் தெரியும், நீங்க போங்க. முதல்ல பழம் சாப்பிடுங்க. நான் பழத்தோட்டத்துக்கே சொந்தக்காரன். சரி, பால் சாப்பிடுங்க. நான் பால் பண்ணைக்கே சொந்தக்காரன். என்னங்க இது? ஏன் பூவை தூக்கி போட்டு விளையாடுறீங்க? நான் பூந்தோட்டத்துக்கே சொந்தக்காரன். இத பாருங்க, நீங்க படிச்சவங்க, நான் படிக்காதவன். நீங்க என்ன தானே? யார சொல்ற? உங்களதா? எம்ஏ எம்ஏ மதியழகன் எம்ஏ. செல்வி, எனக்கு இந்த தற்பெருமை எல்லாம் பிடிக்காது. எனக்கு படிச்சவங்கன்னா ரொம்ப பிடிக்கும். இத பாருங்க, எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுங்க. சத்தியமா? எதுக்கு? நீங்க முரடையா வீண் சண்டைக்கு போறவரா அப்படின்னு ஊருக்குள்ள சொன்னாங்களா? இல்ல, எனக்கே தெரியும். இன்னும் என் முரட்டுத்தனத்தை உங்ககிட்ட காட்டவே இல்ல, அதுக்குள்ள எப்படி கண்டுபிடிச்ச? விளையாடாதீங்க, சத்தியம் பண்ணி கொடுங்க. என்ன சத்தியம் பண்ணா? இனிமே நான் யாரையும் அடிக்க மாட்டேன். இனிமே நான் யாரையும் அடிக்க மாட்டேன். இது சத்தியம். இது சத்தியம். என்னங்க நீங்க நான் சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கீங்க. இது என்ன முதல்வர் வரையா இது பெஞ்ச் கோட்டா? புருஷ முன்னாடி சந்தோஷமா பேசிட்டாங்களே, என்னால பொறுக்க முடியலையே. அப்படியாச்சும் பிரிச்சாகணுமே. பேசிட்டே இருந்தா இப்படி வா. என்னங்க அத்தை கூப்பிடுறாங்க. அத்தையா சொத்தையா சும்மா விடுங்க. சீக்கிரம் ஆடி. என்னத்த கொஞ்சம் காணாமக்கு விடுமா? காணியா? ஆமா, உன் கல்யாணத்துக்கு ஓடி ஆடி வேலை செஞ்சது என் இடுப்பெல்லாம் கடுக்குது. கொஞ்சம் காணாமக்கு விடு. அமுக்கு. அந்த காலத்துல என் மாமியாருக்கு நான் என்ன அமுக்கு அமுக்கி இருப்பேன். நல்லா அமுக்குமா? அப்பா எவன்டாவே இந்த நேரத்துல காக்காய் ஓட்டுறது? நான் இல்ல, நான் இல்ல. அத்தை, சேவல் கத்துது. அது ஏன் கத்துது? அதுக்கு பசிக்குது. இறப்ப போல இருக்கு. நான் வேணா போய் போட்டு வந்துட்டுமா? அது திருட்டு சேவல்டி. எப்போ இப்படித்தான் கத்திட்டு இருக்கோம். பட்னியாவே போடும். அத்தை, நாம அதுக்கு இறப்ப இல்லன்னா அது பக்கத்து வீட்டுல போய் மேய்ஞ்சிடும். ஐய, இந்த கோழிங்க சண்டையில நம்மள சேவலாக்கிட்டாங்களே. அடச்ச மின்னல் குடி. இந்த என்ன பாலு? ஏன் இவ்வளவு நேரம்? கலக்கிறதுக்கு நேரமாச்சு. எதை கலக்கிறதுக்கு? சர்க்கரையத்தான். பின்ன என்ன சாராயத்தையா கலந்துட்டு வருவேன்? கலந்தாலும் கலப்பீங்க. கொண்டாங்க. இது ஒன்றும் பிரச்சனை பாத்து லீகல் பாய்ச்சா. அத்தை, 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 நீ செத்த. அத்தைக்கு என்னாச்சு? ஒண்ணும் கவலைப்படாதமா, நீ உள்ள போ. என்ன சொல்றீங்க? இந்த பாரு, எந்த புருஷ மஞ்சாதி சந்தோஷமா இருந்தாலும் உங்க அத்தைக்கு பிடிக்காது. அதனாலதான் நான் பால்ல தூக்க மாத்திரையை கலந்து உங்க அத்தைய படுக்க போட்டேன். அவ அப்படி செஞ்சா, நான் இப்படி செஞ்சேன். எப்படி நான் செஞ்சது அப்பாவே சொல்லிட்டாரு. வா. யாராவது எடுத்துட்டு போறது? என் பையனா? உள்ள போ, உள்ள போ. வா வா. தூங்கும் போதுதான் என் சம்சாரம் அழகா இருக்கு. நாளைக்கு ஒரு பாட்டில் கடாமா இருக்கு சாராயத்தை வாங்கி உள்ள ஊத்திர வேண்டியதுதான். அப்பதான் நிம்மதியா ஒரு வருஷத்துக்கு படுத்து தூங்குவா. ஏய்யா, எவ்வளவு நேரமா அடிச்சுட்டே இருப்ப? காலையில இருந்து அடிக்கிறேன், தண்ணியே வரமாட்டேங்குது. பைப்பு துருப்பிடிச்சு போச்சு. ரிப்பேர் பண்ணு. ரிப்பேர் பண்ண எங்களுக்கு தெரியும். முதல்ல கண்ணுக்குட்டியை குளிப்பாட்டு. நில்லுடி. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது லாப்பா. எங்கடா போற? செல்வி குளிக்க போகுது, நான் முதுகு தைக்க போறேன். முதுகு தைக்க போறியா? உனக்கு வெக்கமா இல்ல?
இதுல என்னமா வைக்க இருக்கு? பரம்பரை செய்யறதான் நானும் செய்யறேன். என்னடா சொல்ற? அப்பா மட்டும் உனக்கு முதுகு தேய்ச்சி விடலாமா? அதான் நானும் செய்ய போறேன். அப்பா எப்படி? ஏய், இப்பவெல்லாம் நான் உங்க அம்மாவுக்கு முதுகு தைக்கிறது இல்ல, மாட்டுக்கு தான். ரெண்டும் ஒண்ணுதான். என்ன சிரிப்பு? நீ சிரிக்கிற, அவன் முழு உழுக்கிறான். சீக்கிரமா குளிச்சுட்டு வாங்க, வயக்காட்டுக்கு போகணும். ஆமா உழுகுறதுக்கு ஆள் இல்ல. ஏன் மின்னல் குடி புதுசா கல்யாணம் ஆனவங்க எதுக்கு அவங்களையெல்லாம் வயக்காட்டுக்கு அனுப்புற? அங்க போய் வேலை செஞ்சுட்டு வந்தா தான் ராத்திரி முழுக்க நிம்மதியா தூங்குவாங்க. அவங்க சந்தோஷமா இருக்கவே மாட்டாங்க. அடாடாடா, என்ன பெருந்தன்மை, என்ன மனசு. என்னடி பார்வை விரும்புறது வேலை செய்யுங்க. எனக்கு இந்த வேலையில பழக்கம் இல்ல, என்ன போய் செய்ய சொல்றீங்களே? மத்ததெல்லாம் தெரியுது, குடிஞ்சு நிமித்து வேலை செய்ய முடியலையா? மகனே, நீ ஓ சம்சாரத்தை கவனி, நான் ஏன் சம்சாரத்தை கவனிக்கிறேன். இந்த மாதிரி உங்கள் ஆட்டம் உட்காந்து என்னங்க அது? வேலை செய்யறதான் என்னால தடுக்க முடியல. வெயில் படாம தடுக்கலாம் இல்லையா? அதுக்கு தான் குடம் பிடிக்கிறேன். என்ன பண்ணிட்டு இருக்க? நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியலையா? வேலை புடிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி என்ன இல்லையா? கொடை எப்படி என்னடா பண்ணிட்டு இருக்க? அப்பா உனக்கு என்ன பண்ணிட்டு இருக்காரோ அதான் நான் என் பொண்டாட்டி பண்ணிட்டு இருக்கேன். அறிவு கட்டவனே, கொடைய படக்கடா. என்ன மரியாதை செய்யுது? ஒண்ணு இல்ல, நீ இப்படி அது சரி, சுருங்கிருச்சு. நிமித்துறேன். கொடைய படக்கடா. நடக்க முடியாது. இந்த பாரு, அவன் கொடைய பிடிக்கட்டும், சடைய பிடிக்கட்டும், நமக்கு வேலை தானே முக்கியம். அவளுக்கு என்ன கொடை பிடிக்கிறது? நிழல்ல இருந்தா நிறைய வேலை செய்வா. உனக்கு கொடை முக்கியமா, வேலை முக்கியமா? எனக்கு வேலைதான் முக்கியம். அப்ப பிடிக்கலாம்ல. மகனே, அப்போ விடுறா கொடைய. செல்வி, என்னங்க? கைய நீட்டு. எதுக்கு? நீட்டுன்னா எதுக்குன்னு சொல்லுங்க. என்னங்க இது? மருதானி. மருதானியா? ஆமா, இத போட்டுக்கிட்டா கையெல்லாம் சிகப்பாகி அழகா மாறிடும். இப்ப உன் கைய நான் சிகப்பாக்க போறேன். கைய காட்டு. காட்டுனா கொஞ்சம் இருங்க. மருதாணி போடாமலேயே என் கை சிவப்பா அழகா இருக்கு. நீங்க செல்வி, உன் கை எப்படி சிகப்பா மாறிச்சுன்னு எனக்கு தெரியும். இந்த பாவிய கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால பாவம் வயக்காட்டுல வேலை செஞ்ச, அதனால உன் பிஞ்சு கை புண்ணாயிருச்சு. ஐயோ, என்னங்க பெரிய வார்த்தை எல்லாம் சொல்றீங்க? அது சரி, மருதாணி அழகுக்காக மட்டும் போடுறதா இல்ல மருந்தாவும் போடலாமா? ஏன், எது கேக்குற செல்வி? இத மருந்தாவே போட்டுடுங்க. இப்பவே என் கை நிறைய போட்டு விடுங்க. ஏண்டா, நாளைக்கு வயக்காட்டுல போய் வேலை செய்யணும் இல்லையா? செல்வி, போடுங்க. அத்தை, நம்ம வீட்டுக்கு தந்தி வந்திருக்கு. தந்தியா? அம்மா, இத படிச்சு சொல்லுமா. அத்தை, எனக்கு தான் படிக்க தெரியாதே. உனக்கு படிக்க தெரியாதுல்ல? தந்தி வந்திருக்கு, எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல, என்ன பண்றது? அத்தை, மாமா வராரு. என்னங்க என்ன என்னங்க என்னங்க இந்த தந்தியை கொஞ்சம் படிச்சு சொல்லுங்க. என்னங்க எழுதிருக்கு? கே சீரியஸ் அருவாள் ஆறுமுகம். ஐயோ, அருவாள் ஆறுமுகம் சீரியஸா? மாமா, எங்க விட்டுட்டு போயிட்டா? மலேஸ்வரி, உனக்கு எதுலையுமே வராது. உடங்கி தலையா அடி போயிட்டு
என்ன பண்ணு அருவாள காணாம். அருவாவை காணாமா? ஒட்டில தம்பி, நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். நம்ம மாமா இருந்தாரு ஆறுமுகம், அவர் செத்து போயிட்டாரா? மாமா செத்து போயிட்டாரா? என்னங்க உங்களுக்கு தான் படிக்க தெரியுமே. அவங்க ஏதோ விவரம் புரியாம எழுதிட்டு இருக்காங்க. நீங்களாவது கொஞ்சம் படிச்சு சொல்லுங்க. கொடுங்க. இந்தாங்க. படிக்கிறேன். நீ ரிப்பேர் தான். சும்மா இருங்க. நம்ம பையனுக்கு தான் படிக்க தெரியாதே. எல்லாரும் மாட்டிக்கிட்டோம். பொய்ய சொல்லி கல்யாணம் பண்ணமுல்ல, இன்னைக்கு வெடிக்க போகுது. சும்மா சீரியஸ் அருவா ஆறுமுகம். அப்பா, நம்ம ஆறுமுகம் மாமா கேஸ் கோர்ட்ல நடந்துட்டு இருந்துச்சுல, அந்த கேஸ்ல ஒரு சின்ன சிக்கல். அவ்வளவுதான். எப்படியோ எங்க அப்பாக்கு சீரியஸ் இல்ல. நான் போய் பிள்ளைக்கு தேங்காய் வச்சுட்டு வரேன். மகனே, உனக்கு தான் இங்கிலீஷ் தெரியாதே, எப்படி பார்த்த உடனே நெத்தி அடியாச்சே. அப்பா, நான் வீட்டுக்கு வந்துட்டு இருந்த போது தபால்காரன் தந்தி எடுத்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டு இருந்தான். இதுல என்ன போட்டுருக்கு படிச்சு காட்டு சொன்னேன். படிச்சு காட்டினா அதை மனப்பாடம் பண்ணி அப்படியே கெத்த அடிச்சுட்டேன். ஐயோ, எங்க சித்தப்பா அடிக்கிற மாதிரி நீங்க நெத்தடி அடிச்சுட்டே. பாவம், அந்த செல்வி பொண்ணு ஏமாந்துட்டான். இரு அவகிட்ட போய் நான் சொல்லிட்டு வந்துடுறேன். என்ன தாரீங்க இருக்குது? இவனோட பெரிய தொல்லை. இது அந்த தென்னை மரத்துக்கு போய் தேங்காய் எல்லாம் பறிச்சு பறிச்சா உழப்பான். இந்த ஊர்ல இருக்கிற பாதி தென்னை மரம், பாதி நிலம், பாதி வீடு, பாதி குளம் எல்லாம் ஒருத்தர் வாங்கிட்டாரு. அதுவும் காரணம் வர இருப்பாரு, அவர்தான். முனை தலையா? எப்படி பட்டணத்துக்கு கொண்டு போய் சோக்காலியா மாத்தி கொண்டாந்துருக்கேன் பாத்தியா? சொல்லுங்க அண்ணே. ஏங்க நான் கொடுத்த தந்தி வந்துச்சா? வந்துச்சு. கேஸ் சீரியஸ்னு வந்துச்சு. உன் பக்கத்துல இருந்தா ஜம்மு கிழிஞ்சிரு போல் இருக்க. அது இல்லீங்க, என் ஜூனியர் முட்டா பையன் கேஸ் சக்சஸ் கொடுக்க சொன்னா கேஸ் சீரியஸ் கொடுத்துட்டான் போல இருக்கு. உன் ஜூனியர் ஒன்ன மாதிரியே அறகுறம் தானே? நம்மள மாதிரிதான். கேஸ் ஜெயிச்சிருச்சா? ஜெயிச்சிருச்சாவா? நான் ஒரு கேஸ எடுத்து வாதாடினேன்னா வராத வியாதி கூட வருமே, கேவலம் சொத்து வராதா? இவர் பொண்டாட்டியோட பூர்வீக சொத்து பூரா வந்துருச்சு. சொத்து பூரா வந்துருச்சா? என்னடி பண்ற? அண்ணனுக்கு வெயில் அடிக்கும்ல? புடி இல்லைன்னா வெயில்ல மூளை கருகிரும். அண்ணே, வீட்டுக்கு வாங்க சாப்பிடலாம். வீட்டுக்கா? என்ன மன்னிச்சிருங்க. உன் பையனுக்கு என் பொண்ணை கட்டிக்க மாட்டேன்னு அன்னைக்கு இல்லாத பாசம் இன்னைக்கு வந்துருச்சா? இப்ப மட்டும் என்ன கட்டு போச்சு? என் மகன் ஆம்பளை, அவன் 1000 மனம் ஏறலாம். அம்மா, அதெல்லாம் அந்த காலம். இப்பெல்லாம் எத்தனை மனம் ஏறாங்களோ அத்தனை கம்பி எண்ணணும். ஜெயில்ல ஜாக்கிரதை. அப்பா, இப்ப தாயா நீ வக்கீல் மாதிரி பேசுற. அப்ப இது வரைக்கும் டாக்டர் மாதிரியா பேசிக்கிட்டு இருந்தேன்? சும்மா இருங்க அண்ணே. இனிமே எங்க வீடு உங்க வீடு மாதிரி, உங்க வீடு எங்க வீடு மாதிரி. உங்க காரு எங்க காரு மாதிரி. ஏன் பெருமிச்சு விடுற? அவர் யானையை கட்டிக்கிட்டாரு. யானை இருந்தாலும் 1000 பொண்ணு, இறந்தாலும் 1000 பொண்ணு. நான் கழுதையை கட்டிக்கிட்டேன். இருந்தாலும் சோம, இறந்தாலும் சோம. பேசிட்டு இருக்கீங்களே, சீக்கிரமா என்ன சாப்பிட கூட்டிட்டு போங்க. சரி வாங்க வாங்க. வெட்டி இருக்க வெட்டி இல்ல விளையாடுறியா? அண்ணே எதிர்பாராத விதமா பெரிய பணக்காரன் ஆயிட்டாரு. அவர் பொண்ணு எப்படியாச்சும் நம்ம மதி கட்டி வச்சிடணும். பட்டணத்துக்காரிய முதல்ல வீட்டு விட்டு வெளியே துரத்தணும். அண்ணே, அப்பா, இப்ப நமக்கு வந்திருக்கிற வசதி வாழ்க்கையும் முன்னாடியே வந்திருந்தா மாமா நான் தானே கல்யாணம் பண்ணிருப்பேன். இப்ப மட்டும் என்னமா கெட்டு போச்சு? எல்லாத்துக்கும் நான் ஏற்பாடு பண்றேன். எச்சாபதி விட்டு போன நீயே அரிசி பொறுக்கிற. ஒரு உன தனிச்சுட்டு வரதுக்கு 1 மணி நேரமா? எங்க போயிருந்த? வீட்டுல எவ்வளவு வேலை இருக்கு. அரிசி குத்தணும், துணி துவைக்கணும், பத்தெல்லாம் காயப்படணும். அக்காவுக்கு உதவி விட்டாசே நானும் வேலை செய்யறேன். ஐயோ, நீ வெறும் 15 பொன் நகை தானே போட்டு வந்த? அட்டிக்கு போட்டவ அரிசி குத்த கூடாது, ஒட்டியான போட்டவ உலைக்கெல்லாம் பிடிக்க கூடாது. இப்போ ஏண்டி வரடி பொங்கலுக்கு உங்க அப்பா கிட்ட புது துணி எல்லாம் எடுத்துட்டு மாப்பிளைக்கு 1 பவன்ல மோதிரம் செஞ்சு எடுத்துட்டு வர சொல்லு. இத பாருங்க, நான் இந்த வீட்டுல மாடா உழைக்க தயாரா இருக்கேன். ஆனா எங்க அப்பாவை தொந்தரவு பண்ணாதீங்க. அவர்தான் கல்யாணத்துக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டாரு. அப்புறம் பொங்கலுக்கு கொண்டா, தீபாவளி கொண்டா, அமாவாசை கொண்டா, பௌர்ணமி கொண்டானா அதெல்லாம் செய்ய அவரால முடியாது. பேசுவடி பேசுவேன். பிச்சைக்காரியை கட்டிட்டு வந்தா எச்சா
சீதனமா கிடைக்கும்ல இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? அதுக்கு ஏன் எந்த சுலுக்கு செலுத்துக்கிறா? செல்வி, இன்னைக்கு நான் சத்தியத்தை காப்பாத்திட்டேன் தெரியுமா? உனக்கு கோவம் வரணும் எல்லா பசங்களும் கிண்டல் பண்ணாங்க. நான் பொறுமையா இருந்துட்டேன். சண்டையே போடலையே. செல்வி, ஏன் எடுக்கிற? செல்வி, நான் யாரையும் அடிக்கல. நீங்க அடிக்கல, உங்க அம்மா என்ன வார்த்தையால அடிச்சுட்டாங்க. ஆத்தாவா? என்ன சொல்லுச்சு? பிச்சைக்காரின்னு சொல்லிட்டாங்க. பிச்சைக்காரியா? ஏன்? ஒரு பவுன் மோதிரம் போடணுமா? யாருக்கு? உங்களுக்கு. எதுக்கு? உங்களுக்கு. எங்க அப்பா இருக்கிற நிலைமையில மோதிரம் செஞ்சு போட முடியாதுன்னு சொன்னேன். அதுக்காக திட்டினாங்க. அந்த ஜோசியக்காரனை உதைக்கணும். நான் கொடிகட்டி வாழ்வேன்னு சொன்னான். கடைசியில கொடிகட்டி என் பொண்டாட்டி சேலையை காய போட்டுக்கிட்டு இருக்கேனே. இந்த வாழ்க்கை வாடுறத விட நாக்க புடிங்கிட்டு சாகலாம், செத்துருவேன். ஆனா எனக்கு மானம் இல்லையே. என்னையா தனியா நின்னு புலம்பிக்கிட்டு இருக்க? என்னைக்கு உன் கழுத்துல தாலி கட்டணும் அன்னையில இருந்து தனியா தானே புலம்பிக்கிட்டு இருக்கேன். இந்த பேச்சுல ஒண்ணும் குறைச்சல்ல. பால் கொண்டு வர சொன்னா என்ன ஆச்சு? நான் கொண்டாந்து வச்சிருக்கேனே மின்னல் கொடி. என்ன 2 பால் கொண்டு வர சொன்னியே, யாருக்கு? ஒண்ணு உனக்கு, இன்னொன்னு அதுவும் எனக்கு தான். டபுள் அடிக்கிறியா? அடி அடி. மின்னல் கொடி, என்ன இனிமே சேலையெல்லாம் மொட்டை மாடியில காயப்பட சொல்லாது. பக்கத்து வீட்டுக்கார என்ன பார்த்து ரொம்ப கேவலமா சிரிக்கிறான். ஏன் அவங்க வீட்டை விட்டு புடவை எல்லாம் துவைக்கிறது இல்லையா? அவன் துவைக்கிறானா? நல்லா துவைக்கிறானா? நான் சரியா துவைக்கலன்னு புருஷன்கள் அசோசியேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவானா? ஐயா, இதுக்கெல்லாம் யூரின் வேற ஆரம்பிச்சிட்டீங்களா? அதுக்கு தலைவனே நான் தானே. என்னது? ராஜினாமா பண்ணிட்டேன். நீ டபுள் அடி, உடம்ப சேர்த்து பாத்து. இப்பவே இவ்வளவு பெருசு இருக்காது. இந்தாங்க, இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. எதுக்கு? நம்ம ஊர் முனிசிபல் ஆபீஸ்ல ஒரு வேலை காலியா இருக்கா. அதுக்கு எம்ஏ படிச்சவங்க தான் தேவையா? நம்ம வக்கீல் சார் கிட்ட சொல்லி உங்களுக்காக ஒரு மனு வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தாங்க, இதுல கையெழுத்து போடுங்க. அப்ளிகேஷனா? படிச்ச உங்களுக்கு தானே இதை பத்தி தெரியும். எனக்கு எப்படிங்க தெரியும்? கையெழுத்து போடுங்க. எனக்கு பண்றீங்க? எழுதுதானு பார்த்தேன். என்னங்க இது கையெழுத்து இப்படி இருக்கு? எம்ஏ கையெழுத்து அப்படித்தான் இருக்கும். உங்களுக்கு நிச்சயமா வேலை கிடைச்சிடும். எம்ஏ படிச்சவனுக்கு வேலை கிடைக்கும். வாங்க வாங்க, திருவிழாவுக்கு நேரமாச்சு. நீ எங்க வர? திருவிழாவுக்கு நீ எங்கெல்லாம் வரக்கூடாது. நான் ஏன் அங்க வரக்கூடாது? தலை பொங்கலுக்கு என் மகனுக்கு கேவலம் ஒரு பவன் மோதிரம் கூட உங்க அப்பாவால செஞ்சு போட முடியல. இத ஊர் ஜனங்க கேட்டாங்கன்னா காரை துப்புவாங்க. நீ கண்டிப்பா திருவிழாவுக்கு வரவே வேண்டாம். இந்த பிள்ளை தம்பி, எனக்கு வர்ற கோபத்துக்கு அந்த கழுவிய கிளி கிளின்னு கிழிக்கிறேன். அங்க என்னடா சத்தம்? ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. மின்னல் குடி, ஏன் நகை நகைன்னு அலையிற? சும்மா இரு. உங்க அப்பா சொன்ன மாதிரி நகை பகை எதுவுமே செஞ்சு போடல. பாத்தியா, நகைன்னு சொல்லும் போதே பகை வருது இல்ல. கொஞ்சம் சும்மா இரு. உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, பேசாம இருங்களேங்க. அத்தை, உங்களுக்கு மோதிரம் தானே வேணும். நான் என் மோதிரத்தை அக்கா கொடுக்குறேன். அக்கா தான் மாமாவுக்கு போட்டோம். சும்மா இருமா. என் பையனுக்கு இவங்க அப்பா மோதிரம் பண்ணி போட்டாதான் இவன் திருவிழாவுக்கு வரலாம். இல்ல இப்ப கண்டிப்பா வரவே கூட. அவசரப்படாதீங்க, சம்பந்தி மோதிரத்தோட வந்திருக்காரு. என்னென்ன சொல்ற? அவர் சொல்றது உண்மைதாங்க. இந்தாங்க மோதிரம். மோதிரம் இந்தா நீ கேட்ட மோதிரம். அப்புறம் என்ன, மோதிரம் தான் வந்தாச்சு இல்ல. வாங்க எல்லாரும் திருவிழாவுக்கு போலாம். முடிய வெட்டியா பக்கத்துல என்ன நாரது போயா? நில்லுங்க நில்லுங்க. அந்த மோதிரத்தை எடுத்து தம்பி சம்சாரத்துக்கு கொடுத்து தம்பிக்கு போட சொல்லுங்க. இல்லன்னா அமுச்சிடுவாங்க, அமுச்சி. நல்ல குச்சி. அம்மா இருக்கும் நம்ம ஊரு ஊரு, நாம அயராது பாடுபட்டா சோறு சோறு. அம்மா இருக்கும் நம்ம ஊரு ஊரு, நாம அயராது பாடுபட்டா சோறு சோறு. மஞ்ச பூஜை குடுப்பாட்டி மாவிளக்கு எடுப்போம், அழகா
அம்மனை அலங்கரிக்க பூமாலை தொடுப்போம். அம்மா இருக்கும் நம்ம ஊரே ஊரே நாம அயராதி பாடுபட்டா சோரே சோரே. கம்மா கரை ஓரம் நம்ம கம்மா கரை ஓரம். அவ சாம மின்னு வருவா, அவ ஏம மின்னு வருவா, அவ சகலருக்கும் அருள் புரிய ஜல் ஜல்லுன்னு வருவா. கரும்ப ஒதுக்கி வச்ச திங்கரும்ப மாமா மக மட்டை விட்டிய விட்டா. கோடையில ஒரு கரும்ப ஒதுக்கி வச்ச திங்கரும்ப மாமா மக மட்டை விட்டிய விட்டா. என் மேல மயக்க பொடியே அவ தூவிட்டா தூவிட்டா. துரசாமி மாமா பெத்த பொண்ணு, எங்க துரசாமி மாமா பெத்த பொண்ணு. அவளுக்கு ஜோரான கூறான ரெண்டு கண்ணு கண்ணு. துரசாமி மாமா பெத்த பொண்ணு. நீ வேர்வ சிந்து ஆடு இந்த மயில பக்க மேல நீ மல்லிய போசோடு. அது மனு குளிர தீனி போட்டு மயக்கத்தையே தீரு. தந்தானே 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 தந்தானே. ஒய்யார நடையழகி ஒல்லியான இடையழகி உயிலாட்டம் பாட்டுக்காரி ஒயிலாட்டம் ஆட்டக்காரி. திட்டு திட்டு சிலுக்கு என்ன கட்டி அடைச்சு உனக்கு. ஐ திட்டு திட்டு சிலுக்கு என்ன கட்டி அடைச்சு உனக்கு. ஆக்கா பொறுத்திருந்தேன் ஆற கொஞ்சம் பொறுத்துக்கையே. அட்டமல்லி தோட்டத்துக்கு கண்மகவா போகிடலாம். மக வெள்ளக்காமி வான் பையன்கிட்ட காமி. எல்லாத்த மக வெள்ளக்காமி வான் பையன்கிட்ட காமி. ஏ பொங்கலோ பொங்கல் இது மாட்டு பொங்கல் காணும் பொங்கல். பாடு பாடு குயிலாட்டம் ஆடு ஆடு ஒயிலாட்டம். பாடு பாடு குயிலாட்டம் ஆடு ஆடு ஒயிலாட்டம். இந்த பத்திரத்துல கையெழுத்து போடு. கையெழுத்து போடுறேன். இதுல என்ன எழுதி இருக்கீங்க? கேள்வி வேற கேட்கிறியா? ஏழைங்க எல்லாம் கேள்வி கேட்கிற காலம் வந்தாச்சு. பதில் சொல்லு. யோ, நீ எனக்கு 3000 ரூபாய் தரணும்ல, அதுக்கு பதிலா உன் பசுமாட்டையில நான் வாங்கிட்டேன்னு இதுல எழுதிருக்கேன். கையெழுத்து போடு. பொய் சொல்லாதீங்கம்மா. நான் உங்ககிட்ட 30,000 ரூபாய் வாங்கினதாகவும் அதுக்கு பதிலா நிலத்தை பூரா உங்ககிட்ட எழுதி கொடுத்ததா பத்திரத்துல எழுதி இருக்குது. பாருங்க. என்ன வளர்ற அப்படின்னு யார் சொன்னது? நல்ல வேலை உங்க மருமக தாங்க படிச்சு சொல்லிச்சு. என் மருமக சொன்னாடா? அவ கை நாட்டாச்சே, அவளுக்கு எப்படி படிக்க தெரியும்? அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த அம்மா என்னமா இங்கிலீஷ்ல கட 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 கடன்னு பேசுங்க தெரியுமா? அந்த புண்ணியவதி படிச்சு சொல்லன்னா இந்நேரம் குடும்பமே நாசமா போயிருக்கும். இந்தாங்கம்மா நீங்க எழுதி கொடுத்த போலி பத்திரம். நல்ல வாய், கால்வாய் மாதிரி. செல்வி, செல்வி, என்ன கூப்பிட்டீங்களா? நான் கேட்கறதுக்கு ஒழுங்கா பதில் சொல்லு. உனக்கு படிக்க தெரியுமா? அது சொல்லுமா. அது செல்வி, உனக்கு படிக்க தெரியுமா? அது சொல்லேண்டி. நான் பிஏ படிச்சவன். பிஏ படிச்ச எனக்கு எம்ஏ படிச்ச மாப்பிளைய பார்த்தா அதிகமா வரதட்சணை கேட்பாங்க. அதனால நான் படிக்காதவன்னு பொய் சொல்ல சொன்னாரு வக்கீல் சார். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு படிச்சவங்கன்னா பிடிக்காதுன்னு சொன்னாரு. அதனாலதான் பொய்ய சொன்னேன். அன்னைக்கு அப்படி ஒரு பொய்ய சொன்னதுனாலதான் இன்னைக்கு எனக்கு இப்படி ஒரு எம்ஏ படிச்ச மாப்பிள்ளை கிடைச்சிருக்காரு. அடி பாவி, அடிக்கலன்னு பொய் சொன்னவா இன்னும் என்னென்ன தப்பு பண்ணி மறைச்சு வச்சிருக்கியோ? அத்தை, வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாதீங்க. நீங்க ஒரு ஏழைக்கு துரோகம் பண்றதுனால பொறுத்துக்க முடியல. அதனாலதான் அவருக்கு நான் படிச்சு காட்டினேன். இதுல இருந்து தெரியல எனக்கு மனசாட்சி இருக்குன்னு. எங்களுக்கு மான மரியாதை இருக்கு. பொய் சொன்னவா இனிமே வீட்டுல இருக்கவே கூடாது. அத்தை, அம்மா சும்மாமா. என் பொண்டாட்டி பிஏ படிச்சிருக்காங்கன்னா அது எனக்கு தானே பெருமை. செல்வி, நீ வாமா. சந்தேகம் இல்ல, சந்தேகம் இல்ல. என்ன சொல்றீங்க? இவன் தான் என் மகன். எப்படி சொல்றீங்க? என்ன மாதிரியே பொண்டாட்டி புடவைய வால் மாதிரி புடிச்சிட்டு போறானே. ஆஹா, என் குலப்புறமையை காப்பாத்தி விட்டான். போதுமே. எப்படி எப்படி? உங்க எல்லாருக்கும் என்ன பத்தி தெரிஞ்சு போச்சு.
இனிமே இங்க இருந்து நாம கஷ்டப்பட தேவையில்லை. இந்த வீட்டை விட்டு போயிட்டா பணத்துக்கு என்ன பண்றது? கடவுள் அதுக்கு ஒரு வழி பண்ணிருக்காரு. என்னது? அன்னைக்கு அப்ளிகேஷன் போட்டோம்ல, அதுக்கு இன்டர்வியூ வந்திருக்கு. நாளைக்கு இன்டர்வியூக்கு போறோம். செல்வி, தைரியமா வாங்க. ஆண்டவனே, என் மண்டவாளத்து தண்டவாளத்துல இருக்கிறதுக்கு ஒரே ராத்திரி தான் இருக்கா? இந்த பொழுது விடியவே கூடாது. என்ன வளர்றீங்க? அது ஜுரம் வர்றதுக்கு அறிகுறி. நீங்க மேனேஜரா இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. Your husband has completed his MA, no? Yeah. Why is not working? He was looking after his land. I only forced him to apply for this job. Selvi, in which college he has finished his degree? அவரையும் கேளு. நான் என்ன வெளியே போயிருக்கட்டுமா? உட்காருங்க. அவ கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. ஆமா, எந்த காலேஜ்ல படிச்சீங்க? வந்து வந்து காலேஜ். சென்ட் ஜோசப் காலேஜ்? ஆமா. ரெவரண்ட் ஃபாதர் சூசா தானே உங்க பிரின்சிபல்? அவரே வச்சுக்கங்க. Your husband is very funny. என்ன உங்க பண்ணிக்கின்னு திட்டுறாங்க? MA-ல நீங்க எக்கனாமிக்ஸா ஹிஸ்டரியா? ஆமா, நான் காலேஜுக்கு ஹிஸ்டரி போட்ட சொக்கா தான் போட்டு போவேன். போதும் உங்க விளையாட்டு. சர்டிபிகேட் கொடுங்க. சர்டிபிகேட்? எஸ். சின்ன வந்த இடத்துல உட்காருங்க. செல்வி, என்ன மன்னிச்சிரு. இதுக்கு மேலே நான் பொய் சொல்ல விரும்பல. நீ எப்படி படிக்காதுன்னு சொல்லி என்ன கல்யாணம் பண்ணியோ, அதே மாதிரி நான் என்ன படிச்சதா பொய் சொல்லி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். I'm sorry செல்வி. உன்னை விட படிப்புல ஒரு படி குறைஞ்சவரை கூட கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்ன நீ ஒண்ணுமே படிக்காதவரை கல்யாணம் பண்ணிட்டு இருக்க. அதாண்டி விதி. I'm sorry. நான் வரேன். நாட்டுல என்னென்னமோ ஏமாத்து வேலைகள்லாம் நடக்குதப்பா. ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருக்கத்தானே செய்வான். ஏன்பா பீனு, உனக்கு எப்ப கல்யாணம்? நானும் ஒரு BA படிச்ச பொண்ணை பாக்குறேன், கிடைக்க மாட்டேங்குதே. அந்த அதிர்ஷ்டம் எல்லாருக்கும் கிடைக்குமா? செல்வி, நான் சொல்றத கேளு. இன்னும் கேக்குறதுக்கு என்ன இருக்கு? எனக்கு எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிட்டீங்க. துரோகமா? நானா? சூதாரணனா, கல்லு குடிச்சனா, இல்ல எவள்கிட்டயாவது கள்ள தொடர்பு வச்சிருந்தனா? அதெல்லாம் கெட்ட பழக்கம், திருத்திக்கலாம். ஆனா படிச்ச ஒரு பட்டதாரின்னு போய் சொல்லி என்ன ஏமாத்தி மோசம் பண்ணிட்டீங்களே. அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். செல்வி, அது கூட நான் காரணம் இல்ல, எங்க அம்மா தான். யார் காரணமா இருந்தா என்ன? நீங்க படிக்காத முட்டாள் தானே. முட்டாளா? படிக்கலன்னா என்னடி? இன்னைக்கு படிக்காத முன்னாடி தாண்டி உங்களை மாதிரி படிச்சு பட்ட வாங்கினவங்க தலாம் போட்டு நிக்கிறாங்க. அடியே, படிப்புங்கிறது பகுத்தறிவை வளர்த்துக்கிறதுக்கே தவிர படிக்காதவங்களை பார்த்து முட்டாள்னு சொல்றதுக்கு இல்ல. உண்மையை சொன்னா கோவம் பொத்திட்டு வருதோ? அன்எஜுகேட்டட் ப்ளூட். முழுச திட்டுறதுக்குள்ள எங்க போய் தொலைஞ்சாரோ? இங்க தாண்டி இருக்கேன். திட்டுறியா? திட்டு. உங்களை மாதிரி பொம்பளைங்க படிச்ச படிப்பு எதுக்கு பயன்படுதோ இல்லையோ, புருஷங்களை திட்டுறதுக்கு ரொம்ப நல்லா பயன்படுது. கடைசி என்ன சொல்ற? என்ன மறந்துடுங்கன்னு சொல்றேன். செல்வி, நீந்த மறந்து போச்சுன்னா மீன் செத்து போகும், காய்ச்சப்பள்ளனா பால் கெட்டு போகும், பூச்சப்பள்ளனா ஒரு பொண்ணோட வாழ்க்கை அழிஞ்சு போகும். இந்த பாரு, 4 மணி நேரத்துக்கு ஒரு பொண்டாட்டியை மாத்திரம் தாண்டி பட்டணத்தா, கட்டையில போற வரைக்கும் ஒரே பொண்டாட்டியோட வாழ்றவன் தாண்டி பட்டி காட்டா. இந்த பட்டி காட்டானுக்கு மானம் தான் முக்கியம். மானம்? ஆமா. பட்டணத்துல ஒரு பொண்ணு புருஷனை விட்டு ஓடி போயிட்டா ஓடிகாலி ஓடிட்டான்னு கிண்டல் பண்ணுவாங்க. இங்க அப்படி இல்ல. பாவி புருஷங்கார என்ன குடும்பப்படுத்தினானோ அப்பாவி பொண்ணு ஓடி போயிட்டான்னு பரிதாபப்படுவாங்க. பட்டணத்துல பொம்பளைங்க விளையாட்டு பொம்மை, இங்க தெய்வம். அதான் உண்மை. நீங்க உண்மையிலேயே எங்களை தெய்வமா மதிக்கிறதா இருந்தா நாங்க கல்லு இல்ல, எங்க உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிறேன் செல்வி, புரிஞ்சுக்கிறேன். நான் மீன் மாதிரி படிப்பு இல்லைங்கிற கடல்ல மட்டும்தான் என்னால நீந்த முடியும். ஆனா நீ தவளை மாதிரி படிப்புங்கிற நிலத்திலையும் வாழ முடியும், படிப்பு இல்லைங்கிற தண்ணியிலையும் வாழ முடியும். அதுக்காக அந்த கடல்ல விழுந்து சாக நான் தயாரா இல்ல. அடியா பொண்டாட்டிய, புருஷங்களுக்காக சாகறத தாண்டி பொம்பளைகளுக்கே பெருமை இருக்கு. அந்த பெருமை எனக்கு தேவையில்லை. காலம் எல்லாம் படிக்காத ஒருத்தரோட அடிமையா வாழ நான் தயாரா இல்ல. வாழ்ந்துதான் ஆகணும். கால பிடிக்கிற அடிமையா இல்ல, களத்து மேட்டுக்கு கஞ்சியும் கருவாடும் கொண்டு வர்ற பொண்டாட்டியா. நான் உங்களை விட்டுட்டு போயிட்டேன்னா உங்க மானமே போயிடும். அதுக்காக தானே என்ன உங்க பொண்டாட்டியா வாழ சொல்றீங்க. வாழ்றேன், வாழ்வே உங்க மானத்தை வாங்குறேன். அடிய பட்டணத்து பச்சை கிளிய, சவாலா விடுற? விடுறி. ஆம்பளைங்கள்ட்ட சவால் விட்டு பொம்பளைங்க ஜெயிச்சதா சரித்திரமே இல்ல. சக்தி இல்ல, சக்தி. உலகத்துக்கே சக்தியை கொடுக்கிற பராசக்தி அவளே பரமசிவன்ட்ட தோத்து போயிட்டா. அது புராணம். புராணம் மட்டும் இல்ல, தத்துவம். புரிஞ்சுக்க. புருஷனுக்கு சமமா சக்தி எப்படி எல்லாமா ஆடி பார்த்தா, கடைசியில சிவன் காலை தூக்கி தலையில வச்ச உடனே அவளே ஆடி போயிட்டா. பொம்பளைங்க நீங்க ஒரு எல்லை வரைக்கும் தாண்டி ஆட முடியும்.
ஆம்பளைங்க நாங்க அந்த எல்லையை தாண்டியும் ஆடுவோம். இப்ப நான் சொல்றேன், நீங்களே உங்க வாயால என்ன உங்க வீட்டை விட்டு இந்த ஊரை விட்டு போயிடுன்னு நான் சொல்ல வைக்கிறேன். அடி சவாலா விடுற? நான் சொல்றேன், என்னைக்காவது ஒரு நாள் உன்னை நீ படிச்ச படிப்பை என் காலில் விழ வைக்கல, நான் இந்த தமிழ் மண்ணில பிறந்தவன் இல்லடி. நெல்லெல்லாம் இந்த பக்கம் போடுங்க, பதரெல்லாம் அந்த பக்கம் போடுங்க. அதுதான் என் தம்பி பங்கு. சரிங்க, போய் ஏழை பாரு. அண்ணே, நீங்க செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. என்ன சரியில்லை? நானும் வருஷம் பார்த்து இருக்கேன். நெல்லு பூரா உங்களுக்கு, பதறு பூரா எனக்கா? ஏன்டா இப்படி பதறுன்னு பதற? இந்த பாரு, நீ நெல்ல தின்னாலும் வளர போறது இல்ல, புல்ல தின்னாலும் வளர போறது இல்ல. அப்படியா? சாப்பிட்டாதானே தெம்பா இருக்க முடியும். இப்படியே சாப்பிட்டா வெடிச்சிருவீங்க. என்கிட்ட ஏத்து பேசுறியா நீ? உங்ககிட்ட வெளியூருக்கு போனோம், வண்டி கூட்டு வரான்னு சொன்னேன்ல, போய் வண்டி கூட்டு வரா. உங்க பேரை சொன்னா ஒரு பேர் வர மாட்டேங்கிறான். போனா இதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. ஆளப்பாரு. உலகம் போற கட்டியா வண்டிய கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. மாடி வெட்ட துணிக்கு உன்னைய மேய்ஞ்சிரு போகுது. என்ன தைரியம் இருந்தா இந்த சின்ன மணி அவரை பார்த்து கிண்டல் பண்ணுவா. கட்டியா வண்டிய. யாருக்கு? எனக்கு தான். ஆமா. ஐயோ ஏயா லூரா? என்ன நீங்களே நியாயத்தை கேளுங்க. இந்த அண்ணனை இந்த வண்டியில உட்கார வச்சா தண்ணி தாங்குமா, மாடு இழுக்குமா? என்னடா இங்க தொடர்ந்து போயிட்டு சீக்கிரம் வண்டியை கட்டுறா. வண்டி கட்டுறது இருக்கட்டும்ங்க, முதல்ல கூலிய பேசிக்குவோம். கூலியா? நான் யாரா? மணிக்காரரு. நீ யாரு? நான் பண்ணையார் வீட்டு மகன். பண்ணையார் மக என்கிட்ட கூலி கேட்கலாமா? கூலி கேட்கறது தப்புங்க. தப்பா? ஊர்ல 4 பேர் கேட்டா காரி துப்புவாங்கடா. கூலி கேட்டா காரி துப்புவாங்களா? அது எந்த ஊர்லீங்க? இப்படி வாடா. இப்ப நீ வண்டி கட்ட போறியா இல்லையா? மாட்டுக்கு ஒரே இருமுங்க. முடியாதுங்க. இப்ப நீ கட்டல தூக்கி போட்டு மேய்ச்சிருவேன். ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? நீங்க அந்த வண்டியில உட்கார்ந்து என் மாடு சாகதா நான் இந்த கண் முன்னால பார்க்க விரும்புறீங்களோ? எப்பா எப்பா, உன் அண்ணன் பண்ற அக்கிரமத்துக்கு இந்த ஜென்மத்துல இல்ல, அடுத்த ஜென்மத்துல கூட நீ வளர போறது இல்ல. எட்டு தத்துவ தொடங்கி வளர போட்டேன். வரவே மாட்டேன். என்னைக்காவது ஒரு நாள் உன்னை நீ படிச்ச படிப்பை என் காலில் விழ வைக்கல, நான் இந்த தமிழ் மண்ணில பிறந்தவன் இல்லடி. செல்வி, என்ன? என் மேலதான் உனக்கு கோவம். சாப்பாட்டு மேல என்ன கோவம்? சாப்பிடு. இந்த நாய் சோறு எனக்கு வேண்டாம். நாய்ச்சோரா? பின்ன பாசத்தோட கொண்டு கொட்டுறீங்க. நீங்க தாலி கட்டினதுனால கொட்டுறீங்க. செல்வி, உன்ன மாதிரி நானும் கை தட்டி சொல்ல முடியும். சாப்பாடு இருக்கே, கொட்டிருல, சொன்னா கேடு, சாப்பிடுமா. போய் சொன்ன உங்க வீட்டுல போஜனம் சாப்பிட்டா ஜீரணம் கூட ஆகாது. எனக்கு சாப்பாடும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். செல்வி, நீ எத்தனை நாளைக்கு தான் உண்ணாவிரதம் இருக்க போற? ஏ 90 நாள் இல்ல 100 நாள் உண்ணாவிரதம் இருப்பேன். உங்களுக்கு என்ன? 100 நாளா? அரசியல் கட்சியில இருக்க வேண்டியவ அடி எனக்கு பொண்டாட்டியா வந்து சேர்ந்துட்ட. பரவாயில்ல, சாப்பிடு. எனக்கு சாப்பாடும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். இப்ப நீங்க போறீங்களா இல்லையா? போங்க. நீ சொன்ன கேட்க மாட்ட, பட்டா தான் தெரியும். கொஞ்சம் இருங்க. போங்க. என்ன பார்த்த? போங்களே. சாப்பாடு கொண்டு வந்துட்டாரா? சாப்பாடு உப்பு இல்ல, தயிர் இல்ல, ஒண்ணு இல்ல. யாருக்கு வேணும் இந்த சாப்பாடு? வயிறு என்னமோ பண்ணுதே, பசிக்குது போல இருக்கு. காலையில இருந்து ஒண்ணும் சாப்பிடல. அவர்கிட்ட ஏற்கனவே வீம்புல வேண்டான்னு சொல்லிட்டேன். இப்ப என்ன பண்றது? பழைய சோறா இருந்தாலும் பசியில ருசியாவே இருக்கு. சபாஷ். என்ன பேச மாட்டேங்கிற? வாயில என்ன குளக்கட்டையா இல்லையா? பின்னாடி என்ன வச்சிருக்கோண்டா? சோறு. அட, பத்தியில நாய்ச்சோறு பால் சோறு ஆயிருச்சா? நீங்க கை தட்டி கிண்டல் பண்ணீங்கன்னா எனக்கு சோறு வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். சரி சரி சரி, சாப்பிடு. முடியாது. சாப்பிடுனா? முடியாது. முடியாது? சாப்பிட போறியா இல்லையா? வேண்டாம். இப்ப நான் கையில வச்ச கத்திய என் கழுத்துல வச்சு உன்னை உதவியாக்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இப்ப நீ சாப்பிட போறியா இல்லையா? என்ன பயமுறுத்துறீங்களா? சரி சரி, ஒண்ணும் பண்ணி தொலைக்காதீங்க. நான் தின்னு தொலைக்கிறேன்.
என்ன மறுபடியும் ஸ்ட்ரைக்கா? உப்பு எல்லாம் ஒண்ணு இல்ல, யார் சாப்பிடுவா? அப்படியா? ஐயோ, ஏன் இவ்வளவு உப்பு போட்டீங்க? இல்ல கொஞ்சமாவது நன்றி உணர்ச்சி இருக்கட்டுமே தான். ஆமா, பேச்சுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. சாப்பிடு. நம்ம காயத்துக்கு மருதானிய மருந்தா வச்சிருக்காங்க. யாரு? மருதாணி நம்ம கையில நல்லதான் சிவந்திருக்கு. ஓஹோ, நீதானா? வர்ற செல்வி, என்ன கையெல்லாம் சிவந்திருக்கு? மருதாணி வச்சுக்கிட்டியா? மருதாணி வச்சிருப்ப வச்சிருக்க மாட்டேன். அத கேட்க நீங்க யாரு? நல்ல ஆளு, பேச வந்துட்டாராம் பேச்சு. பார்த்து போடு, வைக்கல் உடைஞ்சிட போகுது. பாசம் கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டிட்டு தான் இருக்கு. அதான் மருதாணி வச்சு விட்டுருக்கா. என்ன இருந்தாலும் நம்ம பொண்டாட்டி தான். மணி வராண்டா, பம்பு சண்டைக்கு இருப்போமா? ஆமா, மல்லீஸ்வரி எப்படி இருக்கா? உனக்கும் பொண்டாட்டிக்கு ஏதோ தலையாராம? நம்ம மாதிரி ஒருத்தனை கட்டிக்கிட்டு வாழ வேண்டியவ இப்ப இவனை வச்சிருக்கா. டேய் நில்றா, என்னடா தலைவர் கேட்டுக்கிட்டே இருக்காரு, நீ பதில் சொல்லாம போய்கிட்டே இருக்க. என்ன மாமா அது? உன்னை வீராதி வீரா சூராதி சூரன்னு இந்த ஊர்ல எல்லாரும் பேசிக்கிறாங்க. நீ போய் இப்படி அடி வாங்கிட்டு வந்திருக்கிய? அடி கொடுத்தே பழக்கப்பட்ட இந்த கையை அடி வாங்கிட்டு வந்திருக்குன்னா எல்லாம் ஒரு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டுதான். சத்தியமா? என்னமோ எனக்கு ஒண்ணும் புரியல போ. அது புரியறவங்களுக்கு புரிஞ்சா போதும். மல்லீஸ்வரி, உனக்கு ஒரு கதை தெரியுமா? கதையா? அங்கே ஒத்தனம் கொடுத்துக்கிட்டே கேளு. ஒரு பாம்பு ஊர்ல உள்ள ஜனங்களை எல்லாம் கடிச்சுக்கிட்டே இருந்துதான். அதை பார்த்து பயந்த ஜனங்க ஒரு முனிவர் கிட்ட போய் முறையிட்டாங்களாம். உடனே அந்த முனிவர் அந்த பாம்பை பார்த்து இனிமே நீ யாரையும் கடிக்க கூடாதுன்னு சத்தியம் வாங்கிட்டு யாத்திரைக்கு போயிட்டாரா. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த முனிவர் திரும்பி வந்து பார்க்கும்போது அந்த பாம்பு குத்துயிரும் கொலையுருமா கிடந்ததா. அதுகிட்ட அந்த முனிவர் என்னாச்சுன்னு கேட்டாரா. உடனே அந்த பாம்பு சொல்லிச்சா, உங்களுக்கு கொடுத்த சத்தியத்தை கட்டுப்பட்டதா நான் யாரையுமே கடிக்காம இருந்த, அதுக்கு இந்த ஜனங்க எல்லாம் சேர்ந்து என்ன அடிச்சு இப்படி போட்டுட்டாங்கன்னு சொல்லிச்சா. அதுக்கு அந்த முனிவர், ஏ முட்டாள் பாம்பே, உன்னை நான் மத்தவங்களை கடிக்காதேன்னு சொன்னேனே தவிர உன்னை துன்புறுத்துறவங்கள சீறி பாயாதேன்னு சொன்னேனா அப்படின்னு கேட்டாரா. என்ன இந்த கதை புரிஞ்சுதா? அட்டியை காணமே, வட்டிக்கு வட்டி போட்டு வாங்கின அட்டியை காணமே, இதெல்லாம் தேடி பார்த்துட்டு எங்கேயும் கிடைக்கல. ஒழுங்கா மரியாதையா அவங்க உங்க புட்டை கொண்டாந்து நீங்க வைங்க, நான் பார்க்கணும். என்ன அது நாமா? அப்ப உன் தங்கச்சி எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது இத சீதனமா கொடுத்து பத்திரமா வச்சுக்குங்கன்னா இன்னைக்கு தான் திறந்து பாக்குறேன். என் அப்பதை திறந்து பார்க்க வேண்டியது, அன்னைக்கு திறந்து பார்த்திருந்தாலும் இதே நாம தான் இருக்கும். எங்க அப்பன் போட்ட நாமா அப்பனே வெங்கடாஜலவதே. ஆமா, பெரிய கோயில் கட்டி வச்சிருக்காரு, கும்பிடுறாரு. என்னங்க பெட்டி? அதையும் திறந்து பாருங்க, இருக்க போகுது.
எனக்கு அப்பவே தெரியும் இவதான் திருடி இருப்பாள். பொய் சொல்லி வந்தவளாச்சே, இப்ப திருடவும் ஆரம்பிச்சா. அடியம்மா செல்வி, உங்க அப்பன் 10 பூ நகைதான் போட்டு அனுப்பிச்சான். அதுவும் ஒரிஜினலா டூப்ளிகேட்டாலும் தெரியல. நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச அட்டையே அடிச்சுட்டு போலாம்னு பாத்தியாடி. அம்மா செல்வி, அவ பேசிக்கிட்டே இருக்கா, நீ சும்மாவே இருக்கியம்மா. அந்த அட்டிகை உன் பொட்டிக்குள்ள எப்படி வந்துச்சு? அதுக்கு 4 மாசம் வந்துச்சு போல இருக்கு. இனிமே இந்த திருட்டுனாலே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்கவே கூடாது. இந்த வார்த்தையை உங்க புள்ள வந்து சொல்லட்டும், நான் போறேன். என்ன தாங்க ஒரே கலாட்டா? மதி, அருமை வீட்டுக்காரி என்னுடைய அன்னைக்கு திருடிட்டாரா? இத சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? அம்மாவே திருடி இருக்கலாங்கிறியா? யார் விட்டாவே யார் பாத்துறது? நீங்க எப்படி அவ வீட்டுக்குள்ள வந்துச்சு? அப்படி கேளுமா. இவன் சிநேகிதி கல்யாணத்துக்கு போறேன்னு சொன்னா, இவன் வெறுங்கழுத்தோட போன உன் கௌரவம் தானே வாங்கி போங்க. அதனால வேற ஒரு கழுத்து வாங்கி தர்றேன். இல்லப்பா, நகையை கேட்கறத மாடி போனேன். அம்மா நல்லா படு தூங்கிட்டு இருந்துச்சு. நகை எடுத்து வந்து அவ பெட்டியில வச்சு நான் தானே பூட்டினேன். இந்த விவரத்தை அவங்க வீட்டு சொல்ல வேண்டியதானே? நியாயம் நம்ம பக்கம் இருந்தாலும் வாய் பேசணும்ல. அட்டிய சமாச்சாரம் அணுண்டு மாதிரி வெடிக்கும் நினைச்சேன், முஸ்ன்னு போயிடுச்சே. மாமா, இருந்தாலும் அத்திக்கு ரொம்ப அவசரம். பாவம், அக்காவை கண்டபடி திட்டாங்க. செல்வி, நான் கூட உன்னை லேசா சந்தேகப்பட்டுட்டேன். அதனால என்ன லேசா மன்னிச்சிருமா. இந்த பொட்டியை எடுத்துட்டு போயிடுறேன். ஏன்பா, இனிமே ஏதாவது காணாம போனா தொடர்ந்து காமிக்கணும் பாரு, அதுக்காகத்தான். நீ திறக்க வேணா, மூடியே வச்சுக்கோ. கோடாங்கி, எல்லாம் உன் தங்கச்சினால வந்த குழப்பம். ஆய், என்ன மண்ணு பாத்துக்கிட்டு இருக்க? கொண்டாங்க. என்ன தங்கச்சி கழுத்த ஒரு மாதிரி வச்சுட்டு போகுது? அமிர்தாஞ்சன் எடுத்து கொடுத்துட்டு வரேன். உன்னை சந்தேகப்பட்டதுக்காக உன் மாமனாரே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டாரு. இவ்வளவு நல்லவங்களை எல்லாம் விட்டுட்டு நீ போகணும்னு நினைக்கிறியா? உன் மேல திருட்டு பழி விழுந்தா நீ இந்த வீட்டை விட்டு போயிடலான்றதுக்காக நீயே நகை எடுத்து உன் பெட்டியில பூட்டி வச்சதை நான் பார்த்தேன். என்கிட்ட போட்ட சபதத்துல நீ ஜெயிக்கணுன்றதுக்காக போய் நீ திருடிங்கிற பட்டத்தோட வந்த வீட்டை விட்டு போகணும். வேற ஏதாவது முயற்சி பண்ணி பாரு. ரொம்ப நல்லா நினைச்சிட்டீங்க. என்னம்மா? ஐயோ, எலும்பா உடையுத. அப்பா, ஊரே தாண்டி வந்துட்டோம், ஒரு வண்டியை காணோம். காது ரொம்ப நாவுதுப்பா. உனக்கு மட்டும் வலிக்க, எனக்கு வலிக்காதா? பேசாம வா. அங்க ஒரு வண்டி இருக்கு. ஓட்டுனரே, ஓட்டுனரே கேளுங்கப்பா. ஓட்டுனரே, ஓட்டுனரே. என்ன தூக்கத்துல இருந்து யாராவது எழுப்புனாங்கன்னா பட்டு பண்ணி நினைச்சுங்க. நீங்க குச்சா இருக்கீங்களேன்னு விட்டேன். வண்டி வருமா? வராது. பணம் தரப்பா. இப்படி பணம் தரேன்னு சொல்லிதான் எல்லாரும் என்ன ஏமாத்திட்டாங்க. அட்வான்ஸ் தரேன். எவ்வளவு? 10 ரூபா. அப்படிலாம் வருவா. போகுது. என்னங்க, யாராவது 100 ரூபா குடிப்பீங்க? வண்டியில யாராவது குடிப்பீங்களா? ஒரு போதுமா? இருந்தாலும் நீங்க தெய்வம். அப்பா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. அழகா இருக்குப்பா. நான் கேட்டு பாக்குறேன். மாப்பிள்ள, நான் ஒரு இந்தியன், ஒரு வெள்ளக்காரத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு பிறந்ததான் என் குழந்தை. அதுக்கு நான் என்ன பண்றது? நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம். ஒரு நல்ல இந்தியனுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு ஊரா தேடிட்டு வர்றேன். அதுக்கு தகுந்த எல்லா தேடியுமே உங்கள்ட்ட இருக்கு. அப்பா, நான் இவரே கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா. நீங்க என்ன சொல்றீங்க? இந்த ஊர்ல மூஞ்சி முச்சு போச்சுன்னு எனக்கு யாரும் பொண்ணு தர மாட்டேங்கிறாங்க. இதுவும் முச்சு போச்சு, நானும் முச்சு போயிருக்கிறேன். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இந்த காலத்துல யாராரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு விவசாயே இல்லாம போச்சு. நீ நல்லா இருக்கம்மா. சில்லுவண்டு, உன் சம்சாரத்தை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வைப்போமா? எதுக்கு? பசங்க எல்லாம் உலக உருண்டைய பாக்கலையா? பாத்துட்டு போட்டுமே. உனக்கெல்லாம் ஒரு கல்யாணம். என் அழகுல என்ன குறைச்சல்? குடுமி இல்லையா, கண்ணி இல்லையா, மூக்கு இல்லையா, மீசை இல்லையா, வாய் இல்லையா, மாறு இல்லையா, வயிறு இல்லையா? எல்லாம் இருக்கு. அதுக்கு மேல சொல்லாத. தள்ளு. என்ன பண்றாரு?
ஏயா தெரியாம தான் கேக்குறேன். தெரிஞ்ச கேளுங்க. கேக்குறேன். ஆமா இது ஓ மகதானா? ஏன் சந்தேகப்படுறீங்க? இல்ல நீ இவ்வளவு இருட்டா இருக்க, அது அவ்வளவு வெளிச்சமா இருக்கு, அதனாலதான் கேட்டேன். உண்மையிலே நீ பெற்றதுதானா? சந்தேகப்படுறீங்களா? இன்னும் 3 மாசத்துல உங்க பொண்டாட்டிய என்னையா சொல்ற? இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறேன்னு சொன்னேன். இந்த கல்யாணத்துக்கு என் சம்சாரம் சம்மதிக்க மாட்டா. இருந்தாலும் நான் சொல்றபடி நடந்தீங்கன்னா உங்களுக்கு உதவி பண்றேன். எப்படி நடக்கணும்னு சொல்லுங்க, பொண்ணை விட்டு நடக்க சொல்றேன். எல்லாரும் மாதிரி காலதான். இந்த பாருங்க, ஒரு நல்ல நாளா பார்த்து நீங்க எல்லாம் என் வீட்டுக்குள்ள வந்துருங்க. மத்தவெல்லாம் நான் பாத்துக்கிறேன். எங்க இங்க ஒரு கிராப்ல உட்கார்ந்துருக்கான பாத்தீங்களா? நான் தாங்க. என்னையா தலையை கட்டி கொடுத்துட்டு போற? அந்த மாதிரியா வெட்டி புட்டேன். என்ன மாமா உங்க காயை நீங்களே வெட்டிக்கிட்டீங்க? என் காயை வெட்டி விட்டனா? அம்பேல் மாமா, அவங்க வாழ்க்கையை அவங்களே பாழாக்கிக்கிறத தான் பாத்திருக்கேன். ஆட்டத்துல அவங்க காயை அவங்களே வெட்டிக்கிற முதல் ஆள் நீங்க தான் மாமா. மாப்பிள, என் மக மல்லீஸ்வரிக்கு காலாகாலத்துல கல்யாணம் நடக்கலைன்னு நினைக்கிறப்ப ஆட்டத்துல மனசு லயிக்க மாட்டேங்குது. மல்லீஸ்வரி கல்யாணத்தை பத்தி கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன் மாமா. ஏண்டி குத்துக்கல்ல மாதிரி புருஷன் வீட்டுல உட்கார்ந்துருக்கா? நல்லா சீவி சிங்காச்சுக்கிட்டு அங்க வெளியே எவ்வளவு எதிர்பார்க்கிற? அட சும்மா இருங்க. மிலிட்டரியில இருக்கிற எங்க மாமா பையன் இன்னைக்கு வராரு. அவரைதான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஓ, மிலிட்டரிக்காரன் இன்னைக்கு தான் வரானா? போய் வரவழைக்க வேண்டியதானே? ஆமா, இதுவே மெட்ராஸா இருந்தா நானே போய் ரிசீவ் பண்ணிருப்பேன். இதுதான் பட்டி கடாச்சே. தானுங்கிற லைசன்ஸை கழுத்துல கட்டி எனக்கு கூட்டிட்டு வந்துட்டீங்களே. அட்லீஸ்ட் ட்ரீட் மீ as a woman, not as a dog. Mind it. Uneducated family. ஐயோ தப்புக்குள்ள என்னமோ பேசிட்டு போறாரு. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. எனக்கு மட்டும் என்ன தெரியும்? கடைசி வார்த்தை மட்டும் தெரியும். என்னடா டாக், நாய். கருணாயா சென்னாயா? அவ நாயின்னு ஒன்ன சொன்னாலோ என்ன சொன்னாலோ, இல்ல நாய்க்கு பிறந்த நாயின்னு சேர்த்து சொன்னாலோ அந்த நாய்க்கு தான் வெளிச்சம். அந்த நாய் அப்படியா சொல்லுச்சு? அந்த நாட்டை இழுத்து வச்சு அறுக்காண்டா இருக்கே அண்ணன். மாமா, பட்டணத்துல இருந்து மிலிட்டரிக்கார வரானே, அவன் என்ன விட அழகா படிச்சவனா இருப்பானோ? ஏன் கேக்குற? அதான் கவலை அவனுக்கு. வெளியூர் காலம் போனதுக்கு ஒரே அமுத்து வேண்டிட்டான். ஏண்டா சார், வணக்கம். ஏப்பா, இந்த ஊர்ல டாக்ஸி ஆட்டோ எதுவும் இல்லையா? இந்த ரோட்ல டாக்ஸி எல்லாம் போகாதுங்க. இது மாதிரி மாட்டு வண்டிக்கு தான் போகும். அச்சா, அப்ப இந்த பொட்டி ஏற்றிடலாமா? முதல்ல கூலிய பேசுங்க. அப்படியா? எவ்வளவு கூலி? 10 ரூபா கொடுங்க. 10 ரூபாயா? ஆமா, எந்த ஊருக்கு போகணும்? இல்லக்காடு. இருக்கா? அது எந்த ஊருங்களா? ஏங்க, நீங்க 10 ரூபா கொடுக்கணும். 5 ரூபா கொடுத்தா போதும். தேங்க்யூ. ஆமா, அந்த ஊர்ல எந்த தெருவு? தேரடி. தெரிஞ்சிருவா? அது நம்ம தெருவுங்க. ஏங்க, நீங்க 5 ரூபா கொடுக்கணும். 3 ரூபா கொடுத்தா போதும். தேங்க்யூ. ஆமா, அந்த தெருவுல எந்த ஊருடைய? வீரபாண்டி வீடு. வீரபாண்டிங்களா? என்னாச்சு? அது எங்க ஊருங்க? ஏங்க, நீங்க 3 ரூபா கொடுக்கணும். 1 ரூபா கொடுங்க போதும். சரி, இப்ப நான் ஏறலாமா? யாரத்துக்கு என்ன இப்படி அலைன்னு அழியுங்க? ஏறுங்க ஏறுங்க. ஹாய் ஹாயா. தமிழ்நாட்டு மாட இந்தியில விரட்டினாதான் போகுது. அச்சா, வலது கால எடுத்து வச்சா உள்ள வரலாம். என்ன மாமா அத்தா வட்டான்னு வரீங்க? கொஞ்ச நேரம் சும்மா இரு. அச்சா பச்சாவெல்லாம் இந்த கொஞ்ச நேரத்துல தெரியும். அங்கிள், சும்மா தும்முங்க. अंकल मुझे नहीं जानती, मैं सेल्वी हूँ। ஓ, செல்வியா? சின்ன வயசுல பார்த்தது. तुम खूबसूरत लड़की होगी. நீங்களும் தான் அடையாளம் தெரியாத அளவுக்கு பெரிய ஆளா வளர்ந்துட்டீங்க. உங்க மீசை ரொம்ப அழகா இருக்கு தெரியுமா? மிலிட்டரிக்காரனுக்கு மீசை தானே பொண்டாட்டி. ஏன்னா அப்பப்ப தடவிக்கலாம் பாரு. நான் கூட அப்பப்ப தடவி வைக்குவேன். அச்சா, மதி, உன் வீட்டுக்காரி அந்த மிலிட்டரிக்காரரை பார்த்து உன் மீசை அழகா இருக்கு, அது அழகா இருக்கு, இது அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காடா. கொஞ்ச நேரம் சும்மா இருக்கா பாப்போம். செல்வி, இவர்தான் புருஷனா? ஆமாமா, நீங்க ரொம்ப கழிச்சு போயிருப்பீங்க. வந்து ரெஸ்ட் எடுத்துக்கங்க. மாப்பிள, உங்களை நான் அப்புறம் சந்திக்கிறேன். அது வந்து பலாப்பழம். பலாப்பழமா? அப்பா, எனக்கு மாங்காய் வேணுமா? மாமா,
கேக்குறான் நீ தாத்தாவை போற மாப்பிள என் பொண்ணு 5 வயசுல இருந்தே மாங்காய் கேட்டுக்கிட்டு இருக்கான். 5 வயசுல இருந்தா? இந்த வருஷம் மரத்தை எல்லாம் குத்தகைக்கு விடலான்னு நினைச்சேன். மரத்துல ஒரு பழம் இல்லாம எல்லாத்தையும் புடுங்கி கீழே வச்சுக்கிட்டு இருக்கீங்களே ஐயா. சம்பந்தி, ஒரு முக்கியமான விஷயம். என்ன? இங்க வந்து என் பொண்ணு இழைச்சு போயிட்டான். பழத்துல சிக்கலையா? உன் பொண்ணு இழைச்சு போச்சா? இத சொன்னா யாராவது நம்புவீங்களா? யோ, நேத்திக்கு உன் பொண்ணு முன்னால போயிருக்கு, என் பையன் பின்னால போயிருக்கான். யானைக்கு வாலு மாதிரி இருக்குன்னு எல்லாரும் சொல்றானுங்க. அதுதான் தெரிஞ்ச விஷயமாச்சே. இப்ப என்ன செய்யணும் சொல்லுங்க. என்ன செய்யும் சொல்லுங்கடா. என்னமோ அரேபியா குதிரை அடக்கிற மாதிரி என் பொண்டாட்டி அடக்குவீங்கன்னு சொன்னீங்களே, இப்ப தின்னு தீர்த்துக்கிட்டு இருக்கீங்களா? வாய் கிளிய போகுது. அதுக்குத்தான் தயார் பண்ணி நின்றுகிட்டு இருக்கோம். இப்ப என்ன பண்றேன் பாருங்க. என்ன செய்ய போறான் இவன்? முறைக்கிறா வெறுக்கிறா மின்னல் கொடி மாமிதான். ஐயா, ஒரு மீச மட்டும் எழுதி புட்டா மதுர வீரசாமிதான். மாமியாளா பொறப்பெடுத்த அள்ளி மகாராணியா. அடியே அத்தி பயம் போலிருக்கும் அத்தை, ஒன்னா புட்டு பார்த்தா அத்தனையோ சொத்த. அடியே அத்தி பயம் போலிருக்கும் அத்தை, ஒன்னா புட்டு பார்த்தா அத்தனையோ சொத்த. உனக்கு தெரிஞ்ச பிட்டு நான் வச்சிருக்கேன் கட்ட. உனக்கு தெரிஞ்ச பிட்டு நான் வச்சிருக்கேன் கட்ட. விளக்கு வச்சா எங்களுக்கும் இருக்க வேணும் மெத்த. அடியே அத்தி பயம் போலிருக்கும் அத்தை, ஒன்னா புட்டு பார்த்தா அத்தனையோ சொத்த. உனக்கு தெரிஞ்ச பிட்டு நான் வச்சிருக்கேன் கட்ட. விளக்கு வச்சா எங்களுக்கு இருக்க வேணும் மெத்த. அத்தை 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 உல்லாத கேள்விக்கியா உல்லாசம் தேவையா? பேசாம நீயும் தான் காசிக்கு போறியா? அடியே அத்தி பயம் போல் இருக்கும் அத்தை, ஒன்ன புட்டு பார்த்தா அத்தனையும் சொத்த. அத்தை அத்தை அல்லு அல்லு ஏ ஐயா ஏ ஐயா. தாரு குச்சி போடாமதான், தாரு குச்சி போடாமதான் பாட்டுக்கால அடங்குமா, வேலை செய்ய வணங்குமா. படிக்கிறா உதையில வாழ சுருட்டணும். உனக்கு தெரிஞ்ச வித்த நான் பிடிச்சிருக்கேன் கட்ட. விளக்கு வச்சா எங்களுக்கு பிரிக்க வேணும் மெத்த. அதி பயம் போயிருக்கும் அத்தை, ஒன்னா புட்டு பார்த்தா அத்தனையும் சொத்த. அப்ப உன் புருஷன்கிட்ட இருந்து விவாகரத்து வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். எப்பவும் முடிவு பண்ணிட்டேன். ஆனா அது அவர் வாயால சொல்ல வைக்கணுங்கிறதுக்காக தான் போராடிட்டு இருக்கேன். இதுல எந்தவித மாற்றமும் இருக்காது. நிச்சயமா இருக்காது. ஏன் கேக்குறேன்னா, புருஷன் பொண்டாட்டியை பிரிக்கிறது, குடும்பத்தை ரெண்டாக்குறது இதெல்லாம் நம்ம கை வந்த கலை. அதுக்கப்புறம் என்ன சாபம் விட மாட்டிய? படிச்சவர்னு சொல்லி என்னை ஏமாத்தின அவரோட வாழ நான் விரும்பல. ஐ வாண்ட் டைவர்ஸ். விவாகரத்து
நாகரிக கடல்ல கண்டெடுத்த முத்துன்னு எங்க அப்பா அடிக்கடி என்கிட்ட சொல்லுவாரு. கவலையப்படாத, கூடிய சீக்கிரம் பிரிச்சிடுறேன். எப்படி? சஸ்பென்ஸ், இட் வில் பி சக்சஸ். நமக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும், அது வெளியில தெரிய வேண்டாம்னு நினைக்கிறேன். எதுக்காக இது பீடிங்க? இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். Many happy returns of the day. புரிஞ்சிருக்காதே. நான் கோயிலுக்கு போறேன், வரப்போறியா இல்லையா? வர முடியாது. நான் இன்னும் 3 நாள் கோயிலுக்குள்ள வரக்கூடாது. அப்படியா? சரி சரி. நீங்க புரியுது. நம்பிக்கையே இல்லாதவன் நான். இந்த பக்கம் வந்திருக்கேன், கேட்க போறீங்க இல்லையா? ரொம்ப வேண்டியப்பட்டவங்க கூப்பிட்டாங்க, அதனால வந்தேன். இவங்க பெரிய பக்திமான். இது உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ? இத நீங்க சொல்லி நான் தெரிஞ்சுக்க வேண்டியது. நான் சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறைய நாட்டுல இருக்கு. இது உங்களுக்கு தெரியாம போச்சே, ஆச்சரியமா இருக்கு. 3 நாளுங்கிறது 3 மணி நேரத்துல போயிருச்சு. இது அதை விட ஆச்சரியம் இல்ல? இன்று ஊரில் நடைபெறும் கோயில் திருவிழாவில் எங்க ஊர்ல நல்ல நாள் பெரிய நாளுக்கு கூத்து நடக்கும். அதான். அப்படியா? எல்லா கூத்தையும் என்னால மறந்துட முடியும், ஆனா சமீபத்தில் நடந்த கூத்தான் என்னால மறக்க முடியல. என்ன சொல்றீங்க? போன வருஷம் கூத்துல ஒரு கதை. நல்ல கதையா இருந்தா சொல்லுங்க. ரொம்ப நல்ல கதை. அது என்னங்க, நீங்களும் அந்த கதையை கேட்டு போறது. புத்தர் நாடகத்துல ஒரு சீன். ஒரு அம்மா கண்ணீரும் கம்பளையுமா புத்தர்கிட்ட ஓடி வந்து, என் குழந்தை இறந்து போச்சு, என் குழந்தைக்கு உயிர் கொடுக்கணும்னு சொல்லிச்சான். அதுக்கு புத்தர் சொன்னாராம், இறப்பு தவிர்க்க முடியாதுன்னு சொன்னாராம். அதுக்கு அந்த அம்மா மறுபடியும் வாதாடி என் குழந்தைக்கு உயிரை கொடுத்தே ஆகணும்னு சொல்லிச்சான். அப்ப புத்தர் சொன்னாராம், சாவே இல்லாத வீட்டுல கொஞ்சம் கடுகு வாங்கிட்டு வா, உன் குழந்தைக்கு உயிர் கொடுக்கறேன்னு சொன்னாராம். அந்த அம்மா ஒரு வீட்டுல போய் கொஞ்சம் கடுகு வாங்கிட்டு, இந்த வீட்டுல யாராவது இறந்திருக்காங்களான்னு கேட்டுச்சான். 10 நாளைக்கு முன்னாடி எங்க குழந்தை இறந்து போச்சுன்னு சொன்னாங்களாம். அந்த வீட்டுல வாங்கின கடுகை திருப்பி கொடுத்துட்டு 2வது வீட்டுல போய் கொஞ்சம் கடுகு வாங்கிட்டு, இந்த வீட்டுல யாராவது இறந்தாங்களான்னு கேட்டுச்சான். 15 வருஷத்துக்கு முன்னாடி எங்க தாத்தா இறந்து போயிட்டாருன்னு சொன்னாங்களாம். அந்த வீட்டுல வாங்கின கடுகை திருப்பி கொடுத்துட்டு 3வது வீட்டுல கொஞ்சம் கடுகு வாங்கிட்டு, இந்த வீட்டுல யாராவது இறந்தாங்களான்னு கேட்டுச்சான். 30 வருஷத்துக்கு முன்னாடி எங்க பாட்டி இறந்து போச்சுன்னு சொன்னாங்களாம். இப்படி எல்லார் வீட்லயும் இதே கதையா இருந்ததுனால அந்த அம்மா புத்தர்கிட்ட ஓடி வந்து, எல்லார் வீட்லயுமே சாவு நடந்திருக்கிறதுனால சாமி எங்கேயுமே கடுகு வாங்க முடியலன்னு சொல்லிச்சான். அதுக்கு புத்தர் சொன்னாரா, இறப்பு தவிர்க்க முடியாது, இறப்பு இல்லாத வீடே இல்லைன்னு சொன்னாராம். அதே புத்தர் பிறந்தா என்ன தெரியுமா சொல்லியிருப்பாரு? இறப்பு இல்லாத வீடும் இல்ல, பொய் சொல்லாத கல்யாணம் இல்லைன்னு சொல்லியிருப்பாரு. உனக்கு புரியல? இது நல்லா இருந்தது. செல்வி, உனக்கு ஏதாவது கதை தெரியுமா? ராமர் காட்டுல இருக்கும்போது அவருக்கு ஒரு நாள் தண்ணி தாக ஏற்பட்டுச்சா. உடனே குளத்தங்கரைக்கு போய் தண்ணி குடிக்க போனாரா. அப்போ அவர் கையில இருந்த அம்ப தரையில ஊனி வச்சாரா. அவர் ஊனி வச்ச இடத்துல ஒரு தேரை இருந்துச்சா. ஆனா அது அவர் பார்க்கல. அவர் தண்ணி குடிச்சிட்டு திரும்பி வந்து அம்ப எடுக்கும் போதுதான் பார்த்தாரா, அங்க ஒரு தேரை துடி துடிச்சு சாகுறத. அவர் உடனே தேரைய பார்த்து கேட்டாரா, தேரையே, நான் இந்த அம்ப குத்தும் போது நீ ராமான்னு சொல்லி கத்திருந்தா உனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காதுன்னு. அதுக்கு அந்த தேரை சொல்லிட்டா, மத்தவங்க எல்லாம் என்ன கொல்ல வரும்போது நான் ராமான்னு சொல்லி கத்துவேன், அந்த ராமரே என்ன கொல்லும் போது நான் என்னன்னு சொல்லி கத்துவேன்னு சொல்லிட்டா. அந்த மாதிரிதான் மத்தவங்க எல்லாம் போய் சொன்னா நான் கொண்டவன் கிட்ட சொல்லுவேன், கொண்டவனே போய் சொன்னா நான் யாருக்கிட்ட போய் சொல்லுவேன். வெரி குட், வெரி குட். நீங்க சொன்ன கதையெல்லாம் நல்லதா இருக்கு. எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்ல. நீங்க 2 பேரும் சொன்னதுக்கு அப்புறம் நான் சும்மா இருந்தா எப்படி? எனக்கு தெரிஞ்ச புராண கதையை சொல்றேன். மகாபாரதத்துல பாஞ்சாலி துயில உரியும் காட்சி. உற்சாதன துயில உரியும் போது பாஞ்சாலி தன்னுடைய மானத்தை காப்பாத்திக்க கத்தனா கதனா போராட முடியல. கடைசியில கிருஷ்ணா என்ன காப்பாத்துட்டு வந்தாரு, காப்பாத்தினார். பின்னாடி கிருஷ்ணன் சந்திக்கும் போது, ஏன்ன நீங்க முதல்ல உன்னைய மானத்தை காப்பாத்திருக்கலாமே, எவ்வளவு டைம் எடுத்துட்டேன்னு கேட்டான். அதுக்கு கிருஷ்ணன் சிரிச்சுட்டே சொன்னாரு, முதல்ல ஓமல நம்பிக்கை வச்சு இப்படி கைய வச்சுக்கிட்டு உன் மானத்தை காப்பாத்திக்க போராடின. கடைசியில தான் என் மேல நம்பிக்கை வச்சு இப்படி 2 கைய தூக்கி கிருஷ்ணா என்ன காப்பாத்துன்னு சொன்னேன், நானும் வந்தேன் காப்பாத்துறேன்னு சொன்னார். அதே மாதிரிதான் நானும் என் மேல நம்பிக்கை வச்சா உயிரை கொடுத்து காப்பாத்துவேன். என் மேல நம்பிக்கை வைக்கல, கழுத்துல ஈர துணியை போட்டு அறுத்துருவேன். இதான் என் பாலிசி. சரி சரி, இங்க இருந்து பேசிக்கிட்டு இருந்தோம்னா பாக்குறவங்க 16 லட்சம் பண்றாங்கன்னு கூப்பிட்டுட்டு போயிட போறாங்க. நம்ம கதைய வீட்டுல போய் வச்சுக்கோ. வாங்க. அடடே, வாங்க வைக்கலையா? என்னப்பா மதி, கல்யாண வாழ்க்கையெல்லாம் எப்படி? நல்லா இருக்கு. சும்மாவா? நான் பண்ணி வச்ச கல்யாணம் ஆச்சே, சோட போகுமா? இத பாருப்பா,
எவ்வளவோ பொய்ய சொல்லி இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கிறேன். நீங்க 2 பேரும் நல்லபடியா இருந்தீங்கன்னா அதுதான் எனக்கு சந்தோஷம். இங்க ஆம்பளை பொம்பளைங்களுக்கு எல்லாம் தனித்தனி பேசிட்டா படம் போட்டு வச்சிருக்காங்களா? ஏன் கேக்குறீங்க? இல்ல இங்க ஆம்பளை பொம்பளை படம் போட்டதான அடையாளமே தெரியல. அட வக்கீல் சாரா, இப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தேன். செல்வி எங்க போற? ஆமா, இந்த கேள்விக்கெல்லாம் ஒண்ணும் குறைச்சல் இல்ல. இவருக்கு படம் பார்க்கணுமா, பக்கத்துல இருக்கிற தியேட்டர் தெரியாதா, அதனாலதான் அங்க கூட்டிட்டு போறேன். படம் பேரு கணவனே கண் கண்ட தெய்வம். வாசலி சீக்கிரம் போவோம், இல்லன்னா இன்டர்வல்ல சோடா கலர் பிஸ்கட் தான் வைக்கணும். ஏன்பா இதத்தான் சந்தோஷம்னு சொன்னியா? பொய் சொல்லி நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்ப நான் ரொம்ப ஃபீல் பண்றேன்ப்பா. அதுக்கு நீங்க என்ன சார் செய்வீங்க? எப்பவுமே உருவம் போற பாதையில தான் நிழலும் பின்தொடரும். அதே மாதிரி புருஷன் போற பாதையில தான் பொண்டாட்டியும் போகணும். ஆனா இங்க என்னடா சார், நமக்கு பின்னாடி வர நிழல் சில சமயம் முன்னாடியும் போகும். அதே மாதிரிதான் இதுவும். இப்ப முன்னாடி போயிட்டு இருக்க இவ என்னைக்காவது ஒரு நாள் என் பின்னாடி வருவா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. மதி, நல்ல படிப்பு ஒருத்தனை அறிவாளியாகும். ஆனா நல்ல குணம் தான் ஒருத்தனை மனுஷனாகும். நீ மனுஷனா வசந்துட்டப்பா. மல்லீஸ்வரி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் வயக்காட்டு கணக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கியா? என்ன விஷயம்? உன் கல்யாணத்துக்கு முன்னாடியும் கொண்டு வந்தேன், இப்போ உன் கல்யாணத்துக்கு அப்புறமா கொண்டு வந்திருக்கேன். இதுல என்ன தப்பு? என்னைக்கு இல்லாம இன்னைக்கு பெசரா கொண்டு வந்திருக்கியே? ஒண்ணுமில்ல, உனக்கு பிடிச்ச மாங்காய் ஊறுகாய் போடும்போது உன் நினைப்பு வந்துச்சு, அதான் கொண்டு வந்தேன். மல்லீஸ்வரி, என் மேலதான் உனக்கு எவ்வளவு பாசம். ஆமா, நீ சாப்பிட்டியா? உனக்கு பரிமாறும் போதே என் பசி ஆறிடுச்சு. இன்னைக்கு நான் சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு வெத்தலை வாக்கு போட்டே ஆகணும். சாப்பிட்டதுக்கு அப்புறம் வெத்தலை பாக்கு போடுறதுல ஒரு அர்த்தம் இருக்கு தெரியுமா? என்ன? வெத்தலைங்கிற குடும்பத்துல பாக்குங்கிற புருஷனை வச்சு சுண்ணாம்புங்கிற பொண்டாட்டியை தடவி போட்டா சிகப்புங்கிற குழந்தை பிறக்கும். மல்லீஸ்வரி, இந்த ஆண்டவன் ரொம்ப குடும்பக்காரன் தெரியுமா? என்ன சொல்ற? என் குடும்பம்ன்ற வெத்தலையில தடவ வேண்டிய சுண்ணாம்ப செவத்துல தடவிட்டான். இப்ப வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? நீ சொல்றது சரிதான். ஆண்டவன் உனக்கு எனக்கு போட வேண்டிய முடிச்ச எங்கேயோ போட்டு முடிவையே மாத்திட்டான். பாத்தியா, வெத்தலை பாக்கு பத்தி தத்துவம் பேசுற அளவுக்கு லவ் டெவலப் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமும் நான் அவரோட வாழத்தான் வேணுமா? நீங்களே சொல்லுங்க. சத்தம் போடாத, எனக்கு நடந்தாதான் பிரெயின் ஒர்க் பண்ணும். வா, பேசிக்கிட்டே போலாம். என்ன சிரிப்பு? காகிதத்தை கழுதத்திங்கிறத பாத்திருக்கேன், ஆனா காகிதத்துக்கு முத்தம் கொடுக்கறாரு இப்பதான் பாக்குறேன். கிண்டல? இதுக்கு முன்னாடி யாருக்காவது நீ காதல் கடிதாசி எழுதிருக்கியா? உனக்கு யாராவது எழுதிருக்காங்களா? அப்ப இதோட அருமை தெரியாது. அப்போ இது காதல் கடிதாசியா? யாரு உங்களுக்கு எழுதினது? செல்விதான். செல்வியக்கா உங்களுக்கு காதல் கடிதாசி எழுதினாங்களா? காதல் கடிதாசியா? என்னது காதல் கடிதாசியா? என்னது காதல் கடிதாசா? காதல் கடிதாசியா? கள்ள தொடர்பு உள்ளவங்களுக்கு இந்த வீட்டுல வேலையே இல்ல. கள்ளி செடிய முளையிலேயே கிள்ளி எறியாம விட்டானே என் பையன், அவனுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். 4 எழுத்து படிச்ச திமிரு இப்படி எல்லாம் செய்ய வைக்குது. நம்ம வீட்டு நடுக்கூடத்துக்கு வந்த விஷயம் ஊருக்கு தெரியறதுக்குள்ள அவங்க போயிடுறதுதான் நல்லது. எங்க சித்தப்பா சொல்றதுதான் கரெக்ட். வானம் கட்டவங்க இந்த வீட்டை விட்டு போக வேண்டியதானே? சரி, ஆளாளுக்கு பேசிட்டு இருக்காதீங்க. சம்பந்தப்பட்டவன் பையன், அவன் வந்து சொல்லட்டும். இப்பவே இந்த வீட்டை விட்டு 2 பேரும் ஜோடியா புறப்படுறோம். என்ன மிலிட்டரிக்கார, நீங்க இந்த அளவுக்கு ஏமாந்து போவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல. என்ன எல்லாம் அப்படி பாக்குறீங்க? நேற்று ராத்திரி மிலிட்டரிக்காரர் ஒரு சவால் விட்டாரு. இதுவரைக்கும் என்ன ஏமாத்துறதுக்கு இந்த உலகத்துல எவனுமே பிறப்பேன்னு சொல்லி கடைசியில இந்த மிலிட்டரிக்காரரு இந்த படிக்காத பட்டி காட்டான்ட்ட ஏமாந்து போயிட்டாரு. என்னடா சொல்ற? அப்பா, இந்த ஆளை ஏமாத்துறதுக்காக செல்வி எழுதுன மாதிரி ஒரு காதல் கடிதாசி எழுதி இவர் கண்ணில் படுற மாதிரி வச்சிருந்தேன். இவர் தான் ஏமாந்துட்டாருன்னா எல்லாரும் ஏமாந்து விட்டீங்களே. நான் அப்பவே நினைச்சேன், படிச்ச பொண்ணு இப்படி தப்பெல்லாம் செய்யவே செய்யாதுன்னு. கேப்பார் பேச்சு கேட்டு என் புத்தியும் கெட்டு போச்சு. அக்கா, நான் தான் அவசரப்பட்டு எல்லாரையும் கூட்டு வந்துட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. சரி வாமா போலாம். அறிவு கேட்டவனே, நீ விளையாடுறதுக்கு உன் சம்சாரத்துடைய வாழ்க்கை தான் கிடைச்சதா? செல்வி, உன்னை தப்பா இல்ல நான் பேசிட்டேன். இதால 4 அடி என்ன அடிச்சுது. சரி சரி, நீ உள்ள போ.
இந்த வீட்டை விட்டு நீ கெட்ட பேரோட தான் வெளியே போகணுமா? வேற ஏதாவது நல்ல வழி இருந்தா யோசி. வரட்டா? மில்ட்ரி பாத்துருவா. இந்த மாதிரி என் மானத்தை வாங்குவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா உங்ககிட்ட ஐடியாவே கேட்டிருக்க மாட்டேன். நம்ம ஐடியா எல்லாம் ஃபாரினுக்கு தான் ஒத்து போகும் போல இருக்கு. இந்தியால கொஞ்சம் லேட் ஆகுது. இதுக்கு ஒரு பெரிய ரியாக்ஷன் இருக்கு. என்ன? சஸ்பென்ஸ். இட் வில் பி சக்சஸ். ஊர் பிடிச்சிருக்குங்களா? மாப்பிள, ஊரெல்லாம் பிடிச்சிருக்கு. ஆனா இந்த மக்களை தான் பிடிக்கல. ஏங்க? என்ன இன்னும் பழங்காலத்திலே இருக்காங்க. நாகரிகம் சரியா வளரல. என்ன சொல்றீங்க? அந்த குளத்துல ஒரு பக்கம் மனுஷன் குளிக்கிறான், பக்கத்திலே மாடு குளிக்குது. அப்புறம் ஏங்க நம்மள வெள்ளக்காரன் கிண்டல் பண்ண மாட்டான்? வெள்ளக்காரன் கிண்டல் பண்றானா? ஆமா, ஒரு தடவை இன்டர்நேஷனல் கான்பரன்ஸ்க்காக எல்லா நாட்டு ராணுவத்தினரும் பிளைன்ல போயிட்டு இருந்தோம். திடீர்னு பிளைன் கோளாறு. யாராவது 3 பேர் கீழே குதிச்சுட்டா பிளைனை பாதுகாப்பா கீழே இறக்கலாம்னு சொன்னாங்க. உடனே வெள்ளக்காரன் ஏந்திரிச்சான், தேசிய கீதத்தை பாடினா கீழே குதிச்சுட்டான். ஜப்பான்காரன் ஏந்திரிச்சான், தேசிய கீதத்தை பாடினா கீழே குதிச்சுட்டான். உடனே நம்ம இந்தியன் வீரமா ஏந்திரிச்சான், தேசிய கீதத்தை பாடினா பக்கத்துல இந்த ரஷ்யனை பிடிச்சு கீழே தள்ளிட்டான். அப்புறம் எல்லாரும் கொல்லுன்னு சிரிச்சாங்க. அப்புறம் ஏன் வெள்ளக்காரன் நம்மளை கிண்டல் பண்ண மாட்டான்? நம்ம ஆளு செஞ்சது கரெக்ட். என்ன கரெக்ட்? அதாவது வெள்ளக்காரன் செத்து போயிட்டா அவன் பொண்டாட்டி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்குவான், பாதுகாப்பு இருக்கு. ரஷ்யக்காரன் செத்து போயிட்டா அவன் பொண்டாட்டி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்குவான், பாதுகாப்பு இருக்கு. இந்திய செத்து போயிட்டானா அவன் பொண்டாட்டி கல்யாணமே பண்ண மாட்டான், பாதுகாப்பே இல்ல. அவன் குழந்தை குட்டியை நீ நானுமா காப்பாற்ற முடியும்? இது ஒண்ணு இருக்கோ? பரவாயில்ல, சின்ன மூளையா இருந்தாலும் நல்லா வேலை செய்யுது. இது இந்தியா பிரெயின், கொஞ்சம் நல்லா தான் வேலை செய்யும். என்ன மனுஷன்? என்ன மனுஷன்? சொல்லுங்களேன். என்ன விஷயம்? விலைவாசி குறைஞ்சு போச்சா? சும்மா இருங்க மாமா, உங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது. வெள்ளையக்கா உண்டே இருக்கு. என்னங்கடா இது? கத்திரிக்காய் முளைச்சா கடுத்தருக்கு வந்துதான் தீரணும், கல்யாணமான பொண்ணு கர்ப்பமாய் தான் தீரணும். இது இயற்கை நியதி. இதுக்கு போய் இவ்வளவு சந்தோஷப்படுறாங்களே. இப்படி ஒவ்வொரு குழந்தைக்கும் சந்தோஷப்படுறதுனாலதான் இந்தியாவுல ஜனத்தொகை பெருகிட்டே போகுது. செல்வி, செல்வி, நீ சொல்லவே இல்ல பாத்தியா? என் குழந்தை உன் வயிற்றுல வளருதுன்னு மல்லீஸ்வரி சொன்னப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? பாரு, இனிமேல் எந்த வேலையும் செய்யக்கூடாது. வேலைக்கு நல்லா சாப்பிடணும். அப்புறம் நம்ம குழந்தை எப்படி தெரியுமா இருக்கணும்? செல்வி, செல்வி, நம்ம குழந்தைய இங்கிலீஷ் பள்ளிக்கூடத்துல படிக்க வைக்கணும். உனக்கு தான் அதெல்லாம் தெரியும்ல, எனக்கு என்ன தெரியும்? நம்ம குழந்தை என்ன மாதிரி முட்டாளா இருக்க கூடாது, உன்ன மாதிரி அறிவாளியா இருக்கணும், உன்ன மாதிரி கருப்பா இருக்க கூடாது, உன்ன மாதிரி சிறப்பா இருக்கணும். நான் இன்னைக்கே சந்தைக்கு போய் 50 பழம் வாங்கிட்டு வந்துடுறேன். குழந்தை நல்லா வளர்றதுக்கு சாத்துக்குடி சாப்பிடணும், குழந்தை சிகப்பா இருக்கிறதுக்கு ஆப்பிள் சாப்பிடணும், குழந்தை கண்ணு பளபளன்னு இருக்கிறதுக்கு திராட்சை சாப்பிடணும், குழந்தை பல்லு அழகா வளர்றதுக்கு மாதுளை பழம் சாப்பிடணும். எனக்கு எந்த பழமும் வேண்டாம். வேற என்ன பழம் வேணும் சொல்லு. பப்பாளி பழம் தான் வேணும். பப்பாளி பழம் சாப்பிட்டா குழந்தை குண்டா பிறக்குமா? இல்ல, குழந்தையே பிறக்காது. படிக்காதவரோட குழந்தை என் வயிற்றுல வளர என் மனசு ஒத்துக்கல. எந்த நிமிஷமும் நான் இந்த வீட்டை விட்டு போக தயாரா இருக்கேன். ஏழு எடுத்து பாடம் படிச்ச ஏலேலங்கிளியே, நீ போவாத வெளியே. ஏழு எடுத்து பாடம் படிச்ச ஏலேலங்கிளியே, நீ போவாத வெளியே. சொல்ல போன ஒன்ன போல நான் அறிய நாள் எடுத்து 2 பேரும் சேர்ந்ததுக்கு காரணம் தான் தலையெடுத்து. பிள்ளை குட்டி பெற்றெடுத்து பட்டம் கிட்டம் என்னாத்துக்கு. ஏழு எடுத்து பாடம் படிச்ச ஏலேலங்கிளியே, நீ போவாதே வெளியே.
சங்கீதம் ஊரெல்லாம் பாரம்மா புஞ்சாதி புருஷங்க சல்லாபம் ஆதார கேளம்மா தாய் வாடும் தாலாட்டு சங்கீதம் ஊரெல்லாம் பாரம்மா புஞ்சாதி புருஷங்க சல்லாபம் குப்பம் சுப்பம் எல்லாரும் கொஞ்சிறப்போ இந்நேரம் ஒன்ன என்ன ரெண்டாக்கி வெச்சதடி ஏம்பாவம் ஏண்டி அம்மா உனக்கு இந்த வழக்கு அடி இளங்கிளியே ஏழு எடுத்து பாடம் படிச்ச ஏழு இளங்கிளியே நீ போவாதே வெளியே சொல்ல போன ஒன்ன போல நான் அறிய நாளெடுத்து ரெண்டு பேரும் சேர்ந்ததுக்கு காரணம் தான் தலையெடுத்து பிள்ளை குட்டி பட்டேடுக்கு பட்டம் கிட்டம் என்னாத்துக்கு ஏழு எடுத்து பாடம் படிச்ச ஏழு இளங்கிளியே நீ போவாதே வெளியே பஞ்சாதி கோட்டுக்குள் நிக்காம போனாளா சீர்கட்டு பேர்கட்டு பேச்சுக்கு ஆளானாளா ஸ்ரீராமன் பஞ்சாதி கோட்டுக்குள் நிக்காம போனாளா சீர்கட்டு பேர்கட்டு பேச்சுக்கு ஆளாக ஆனாளா கொண்டவனும் இல்லாட்டி பொண்ணு கதை என்னாகும் கொண்டு ஒன்றை இல்லாத சின்ன கொடி போலாகும் யாருக்கென்ன லாபம் இந்த கோபம் அடி இளங்கிளியே எடு எடுத்து பாடம் படிச்ச ஏழு இளங்கிளியே நீ போவாதே வெளியே சொல்ல போன ஒன்ன போல நான் அறிய நாள் எடுத்து ரெண்டு பேரும் சேர்ந்ததுக்கு காரணம் தான் தலையெடுத்து பிள்ளை குட்டி பெற்றெடுத்து பட்டம் கிட்டம் என்னாத்துக்கு சாரி செல்வி, உன் டைவோர்ஸ் கேஸ் என் வீடு வரைக்கும் வரும் நான் நினைக்கவே இல்லை. இவன் படிக்கலைங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் இவனை விட்டு பிரியணும்னு நினைக்கிறேன். அது முட்டாள்தனம், ஸ்டூபிடிட்டி. ஏன் சார், உங்க பொய்யால பாதிக்கப்பட்டவ இவ, முடிவெடுக்க வேண்டியது இவ தானே? அது தாலி கட்டுறதுக்கு முன்னாலே எடுக்க வேண்டிய முடிவு. தாலி அது என்ன பொறுத்தளவுல இட் இஸ் ஜஸ்ட் an yellow thread. It's not a yellow thread, it's sacred. You have no right to talk about that. Understand? இந்தியோ இங்கிலீஷோ உங்களுக்கு மட்டும் சொந்தம் நினைக்காதீங்க. ஏர் பிடிக்கிறவனுக்கு தேவையில்லைன்னு நினைச்சேன். அது தேவைதான்னா நானும் பேச தயார். டீக்கே, இப்ப என்னமா சொல்ற? நான் ஒரு BABL, என்னை விட சுத்தமா இங்கிலீஷ் பேசுறேன். இங்கிலீஷ் பேசினா பெரிய அறிவாளி நடத்துமா? செல்வி, எதுக்கும் ஒரு அளவு இருக்கு. அதை மீறி போனா நல்லா இருக்காது. என்ன நடக்கும்? என் முடிவு பயங்கரமா இருக்கும். உங்க முடிவை பத்தி எனக்கு கவலை இல்ல. என் முடிவை சொல்றேன். நான் இனிமே இவரோட வாழ தயாரா இல்ல. I want divorce. எத்தனையோ பேருக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருக்கிறேன். அது துணி தர்மம். வாழ்க்கையில ஒரு பொய் சொல்லி உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன். அதுக்காக தயவு பண்ணி தண்டனை எனக்கு கொடுத்துறாதம்மா. நான் 3 பொண்ணை பெத்தவன். நீ வாழாவட்டி ஆயிட்டீன்னா அந்த பாவம் என் பொண்ணுடைய வாழ்க்கையை பாதிக்குமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அந்த பாவத்திலிருந்து என் 3 பொண்ணுங்களையும் நீதாமா காப்பாத்தணும். அப்ப நீங்க செல்வி கிட்ட மடிப்பிச்ச கேக்குறீங்க. ஏமா, உன் முடிவு என்ன? ஒரே முடிவு, நான் இவரோட வாழ தயாரா இல்ல. செல்வி, எப்ப இந்த முடிவுக்கு வந்தியோ அதுக்கப்புறம் நீ என்னோட வாழணும்னு ஆசைப்பட்டா கூட நான் உன் கூட வாழ தயாரா இல்ல. வக்கீல் சார், சட்டபூர்வமா நாங்க பிரியறதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க.
நாளைக்கு நீ ஊருக்கு போறதுக்கு பஸ் டிக்கெட், வழி செலவுக்கு பணம், உன்னை மரியாதையா அனுப்பணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? என்கிட்ட நீ போட்ட சபதத்துல ஜெயிச்சிருக்கலாம், ஆனா வாழ்க்கையில நீ தோத்துட்ட அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? புருஷன் பொண்டாட்டிய லைஃப் பார்ட்னர்ஸ் சொல்லுவாங்க. அந்த பார்ட்னர்ஷிப் முறிஞ்சு போச்சு, கணக்கம் பிடிச்சுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? பாதிக்கப்பட்டவ இந்த செல்விதா அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் என் பொருள் எதுவுமே உங்ககிட்ட இருக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? அட, எள்ளுன்றதுக்கு முன்னாடி என்னையா நிக்கிறா என் மாஜி பொண்டாட்டி அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? மோதிரம். மோதிரம். சின்ன விஷயத்தை பெருசாக்கி நாம 2 பேரும் மோதிரம். வெரி குட், எல்லாத்தையும் கொடுத்துட்ட. ஆனா எனக்கு சொந்தமான இன்னும் 2 உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? இன்னும் என்ன இருக்கு? உன் கழுத்துல நான் கட்டின தாலி, உன் வயித்துல நான் கொடுத்த குழந்தை, இது 2ஐயும் திருப்பி கொடுத்தா நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? இது 2ஐயும் உன்னால இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா நான் கட்டின தாலிக்கு ஊர் சாட்சி, நான் கொடுத்த குழந்தைக்கு உன் மனசு சாட்சி அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? இது கற்பத்தை கலைக்கிறதுக்கு மாத்திர யாரோ ஒரு புண்ணியமா கண்டுபிடிச்சது, நமக்காக, சாரி நம்ம குழந்தைக்காக. செல்வி, நான் பார்க்கணுன்றதுக்காக எங்க அப்பாவும் அம்மாவும் திருப்பதி மலைக்கு 100 மைல் நடந்தே போனாங்களாம். ஆனா ஒரே 1 மைல் நடந்து போய் நம்ம குழந்தைய அழிக்கிறதுக்கு நானே வாங்கிட்டு வந்த மாத்திர. கொள்ளி வைக்க பிள்ளை வேணும் சொல்லுவாங்க, ஆனா பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம குழந்தைக்கு நாமளே கொள்ளி வைக்க போறோம். காலையில இந்த மாத்திரையை சாப்பிட்டுட்டு தாலியை கழட்டி வச்சிரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? பொம்பளைங்க கொடை மாதிரி அதை எடுத்துட்டு போனா மழை பெய்யாது. என்னைக்கு கொடையை எடுத்துட்டு போலியோ அன்னைக்கு தான் மழை கொட்டும். என்னை பொறுத்த வரைக்கும் மழை விட்டாலும் இன்னும் தூரல் விடல. புரிஞ்சு போச்சு. உன் புருஷனை விட்டு பிரிஞ்சு எப்படி வாழ போறோம்னு யோசிக்கிறிய? நீதான் டிசைட் பண்ணணும். உன்ன மாதிரி சின்ன பொண்ணு பார்த்தா போதும் பயில காலனியில வந்து கொட்டுவாங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லிருப்ப? போகல தப்பு இல்ல, அவருக்கு கோபம் வரணுங்கிறதுக்காக உன் கூட சினிமாக்கு வர்ற மாதிரி நடிச்சேனே, அது என் தப்பு. குடும்பங்கிறது தேன் கூடு, அதுக்கு நிறைய உன்ன காவல் வச்சேனே, அது என் தப்பு. இப்பவும் சொல்றேன், நான் இந்த வீட்டை விட்டு போகத்தான் போறேன். அவரை விட்டு நான் பிரியத்தான் போறேன். ஆனா தனியா இல்ல. அவர் கட்டின தாலியையோ அவர் குழந்தையோ நான் சுமந்துக்கிட்டு தான் போக போறேன். அச்சா, கல்ல விட்டு எரிஞ்சிருக்கோம். பழம் விழுந்தா ஓகே, காய் விழுந்தா கல் இருக்க பார்த்துக்குவோம். அம்மா, ஊருக்கு போகாதீங்க, ஊருக்கு போகாதீங்க. உங்க புருஷன் மகனை தற்கொலை பண்ணிக்கிட்டா. என்னங்க நீங்க இப்படி ஒரு முடிவுக்கு வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. என்ன பாத்து என்ன புரியலையே.
இருக்காங்க? எல்லாரும் கல்யாணத்துக்கு போயிருக்காங்க. யாரு கல்யாணம்? நம்ம மல்லேஸ்வரிக்கு. மாப்பிள்ளை யாரு? எல்லாம் உங்க வீட்டு பிள்ளைதான். கொஞ்சம் கூட பொறுப்பில்ல நினைச்சேன். பாப்பா மல்லேஸ்வரிக்கும் அவருக்கும் கல்யாணமா? இந்த கல்யாணம் நடக்காது. கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன். வாழ்க்கை எனக்கு அமையும்னு நான் நினைக்கவே இல்லை. மல்லீஸ்வரி, இதுல என்னமா இருக்கு? மனம் போல மாங்கல்யம். யாரு? நீயா? இந்த கல்யாணம் நடக்க கூடாது. கல்யாணத்தை நிறுத்த சொல்லுங்க. நீ யார் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு? நான் யாரா? நான் உங்க மனைவிங்க. நீங்க கட்டின தாலி இன்னும் என் கழுத்துல இருக்கு. உங்க குழந்தைய வயித்துல இருக்கு. புல்லானாலும் புருஷன், கல்லானாலும் கணவன் சொல்லுவாங்க. நீ என்ன புல்லா நினைச்சு மிதிச்ச, கல்லா நினைச்சு தூக்கி எறிஞ்ச. ஐயோ, மன்னிச்சிடுங்க. என்ன மன்னிப்பு? இதே வார்த்தையை அன்னைக்கு நான் எத்தனை தடவை திரும்ப திரும்ப கேட்டேன். நீ கேட்கல. இன்னைக்கு நான் கேட்க தயாரா இல்ல. வந்ததான் வந்த, அச்சதை போட்டு போ, இல்லாட்டி போயிட்டேரு. மாமா, அக்காவை போ சொல்லாதீங்க. எனக்கு தாலி கட்டும் போது அவங்க இருக்கணும், என்ன வாழ்த்தணும். அப்பதான் என் வாழ்க்கை நல்லா இருக்கும். வாழ்த்தணுமா? ஒன்னு வாழ்த்துறதுக்கு அப்புறம் எனக்கு எதுமா வாழ்க்கை? மாமா, மாமா, உங்களுக்கு என்ன பத்தி நல்லா தெரியும். படிப்புதான் கண்ணுன்னு நினைச்சுட்டு இருந்தேன். ஆனா அது கண்ணுக்கு போடுற கண்ணாடிதான். அதை கழட்டிட்டாலும் உலகத்தை பார்க்க முடியும்னு இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். மாமா, மாமா, இப்போ அவர்கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்லுங்க. என்னால என்னம்மா செய்ய முடியும்? நீ மழை பெய்கிற நேரத்துல உப்பு வைக்க போன, காத்தடிக்கிற நேரத்துல மாவு வைக்க போன, எந்த நேரத்துல எதை செய்யணுமோ அதையெல்லாம் விட்டுட்டு இப்ப வந்து மன்னிப்பு கேட்டு என்னம்மா பிரயோஜனம்? என்னால இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது. வந்ததுதான் வந்த, இருந்து அச்சதையை போட்டு ஒரு பொண்ணு விதவையா இருக்கலாம், ஆனா வாழ வெட்டியா இருக்க கூடாது. என்ன வாழ வைங்க, என்ன வாழ வைங்க. இது வரைக்கும் பொண்டாட்டியும் பிரச்சனையும் பிடிச்ச பாவம் தான் எனக்கு இருந்துச்சு. கல்யாணத்தையும் நிறுத்தின பாவம் எனக்கு வேண்டாம். நீ இருந்து அச்சதை போட்டுட்டு போமா. மல்லீஸ்வரி, ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தாமா தெரியும். நீயாவது இந்த கல்யாணத்தை வேண்டாம்னு சொல்லிடு. அக்கா, நீங்க வாழ்ந்தவங்க, நீ இனிமே வாழ போறவ. நீங்களே இப்படி சொன்ன எப்படி? நீங்க இருந்து எங்களை வாழ்க்கை அச்சதை போட்டுட்டு போங்க. எல்லாரும் அச்சதை போட்டுட்டு போ, அச்சதை போட்டுட்டு போன்னு சொல்றப்ப என் வாழ்க்கையில மண்ணை போட்டுக்க, மண்ணை போட்டுக்கன்னு சொல்ற மாதிரி கேக்குது. எனக்கு கடைசியா உங்க கால விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிற. வளைய வேண்டியது வில்லுதான், அம்பு இல்ல. நான் படிச்ச படிப்பு, பட்டம் எல்லாத்தையும் உங்க காலடியில வைக்கிற. நீங்க எனக்கு கட்ட தாலிய கேள்விக்குறியாக்கிடாதீங்க. என் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு அப்பா யாருன்னு இந்த ஊரை கேட்க வச்சிடாதீங்க. எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க, நிறுத்துங்க. இந்த பாரு, நீ கத்துனாலும் கதனாலும் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது. இதான் உங்க முடிவா? ஆமா, கல்யாண வீட்டுல வந்து கலாச்சாரம் பண்ற. பேசாம போ. போமா, போ. போறேன், இந்த உலகத்தை விட்டே போறேன். ஒரு பொண்ணுக்கு பெருமையா பொறுமல் தான் சொல்லுவாங்க. இது வரைக்கும் நீ அதை ஃபாலோ பண்ணிருக்கியா? இங்க வந்து பரபரப்பா டயலாக்லாம் ஒட்டிய இது வரைக்கும் இந்த கல்யாணம் யார் யாருக்கு நடக்குதுன்னு ஒரு சிங்கிள் வார்த்தை கேட்டிருப்பியா? யார் யாருக்கு? இப்ப கேளு. மல்லீஸ்வரி மணப்பொண்ணுன்னா மாப்பிள்ளை நான் தான்.
தான் ஹீரோ மாறினா? குரல் மட்டும்தான் வில்லன் மாதிரி. ஐயா எப்பவுமே ஹீரோ தான். இவ்வளவு செட்டப்புக்கு காரணம் யாரு? நான் தான். இந்த பாருமா, படிப்புங்கிறது குளிர் காலத்துல போத்திக்கிட்ட போர்வ மாதிரி. அத வெயில் காலத்துல போத்திக்கிட்டா எவ்வளவு முட்டாள்தனமோ அதே மாதிரி படிப்புத்தான் வாழ்க்கைன்னு நினைக்கிறது. இத நீ புரிஞ்சுக்கணுங்கிறதுனாலதான் படிச்சேன்னா படிக்காத மல்லீஸ்வரிய கட்டிக்கிறேன். வாழைமரம் படிக்கல, அதுதான் எல்லா கல்யாண வீட்லயும் முன்னாடி நிக்குது. தேங்காய் படிக்கல, அதுதான் தாலியை தாங்கிக்கிட்டு இருக்குது. பன்னீரும் படிக்கல, சஞ்சனமும் படிக்கல, அதுதான் முன்னாடி நின்று எல்லாரையும் வரவேற்குது. அதனால படிக்காதனால ஒண்ணும் மோசம் போகல. இப்ப அது புரிஞ்சுதா? படிப்பா லைஃபான்னு புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு பிறக்க போற பையனுக்கு எம்முங்கிற பட்டம் வேண்டாம், எம்முங்கிற ஒரு நிமிஷம் இருந்தா போதும். அப்படின்னா என் பையனை என்ன மாதிரி முட்டாளாக்க பாக்குறியா? என் புருஷன் முட்டாள்னு சொல்ல நீங்க யாரு? யார் முட்டாள் பாப்பமா? பேசாம இருங்க. படிக்காதவங்க படிக்கணும், படிச்சவங்க படிக்காதவங்களை மதிக்கணும். இப்ப நானும் தெரிஞ்சுட்டேன். எல்லாம் புரிஞ்சுக்கிட்டே இல்லம்மா. சீக்கிரமா பொண்ணை கூப்பிட, முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு. அப்பா, இப்பதான் மனசுக்கு நிறைவா இருக்கு. பொண்ணை கூட்டிட்டு வந்து தாலியை கட்டிட்டா சுதந்திரம். மாங்கலியத்தை கொடுங்க. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா